பத்திரிகையாளர்கள் குற்றவாளிகளா? பத்திரிகையாளர்களை ஒரு குற்றவாளிகள் போல் சித்தரிக்கக்கூடிய ஒரு சதி என்பது நடக்கிறது. பத்திரிகையாளர்களை கூப்பிட்டு ஹராஸ்மெண்ட் பண்ணுவது. நேத்து வரைக்கும் நீ எங்க போன? இன்னைக்கு உங்களோட சொத்து விவரங்களை எல்லாம் கேட்கும் போது உங்களுக்கு அப்படியே கொந்தளிப்பா இருக்கு. அது எப்படி இப்படி கேட்கலாம்? எத்தனை மனைவிகள் என்று எப்படி கேட்கலாம்னா? உங்கள் மனைவியினுடைய சொத்து விவரம் என்ன? குறைந்தபட்ச நேர்மை உங்கள்கிட்ட இல்லதானே? ஃபெலிக்ஸுக்கு இது நடந்த போது நீங்கள் என்ன செய்து கொண்டிருந்தீர்கள்? ஒருத்தர் பேசுனாங்களா? கமெண்ட் போய் பார்த்தேன், ஒரு சின்னதாக சப்போர்ட்டு கூட பத்திரிகை சொந்தம்னு ஒருத்தர் கூட பேச மாட்டாங்க. டேய், நேற்று வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? இப்படித்தான் இருக்குது. அப்படித்தானே நீங்கள் இருந்தீர்கள். தமிழக அரசை கேள்வி கேட்கல, முதலமைச்சர் அவர்களை கேள்வி கேட்கல. ஆமாம், பண்ணல. அப்போ வந்து நீங்கள் உங்களுக்கு பத்திரிகையாளர் உரிமைன்னு பேசுனீங்கன்னா மக்கள் கேட்கறது என்னன்னா, நீ இவ்வளோ நாள் பத்திரிகையாளர் நடந்துக்கிட்டியான்னு கேட்குறேன். நான் கைது செய்யப்பட்ட போது, குண்டர் சட்டத்தில் அடைபட்ட போது, நீங்கள் சொன்னிய இந்த மூத்த பத்திரிகையாளர் நக்கீரன் பிரகாஷ் கொண்டாடினார். சில வார்த்தைகள் எல்லாம் பயன்படுத்த முடியாமல் நான் தவிர்க்கிறேன். அந்த எல்லா வார்த்தைகளுக்கும் தகுதியானவர் பிரகாஷ். அவர் பேர் வந்து கிரைம் செல்வராஜ். காஞ்சிபுரத்தில் ஸ்ரீதர் என்ற பிரபல ரவுடி ஒருவர் இருந்தார். ஸ்ரீதர் வந்து வெளிநாட்டுக்கு தப்பி ஓடிவிட்டார். அவர் மீது பல வழக்குகள் இங்கே நிலுவையில் இருக்கின்றன. எனக்கு தெரிந்த காவல்துறை அதிகாரிகள்கிட்ட சொல்லிட்டு உங்கள் மேலே இருக்க லுக் அவுட் நோட்டீஸை ரத்து பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய தொகை ஸ்ரீதரிடமிருந்து வாங்கி தான் செல்வராஜ் வீடே கட்டினார் என்பதுதான் இவர் மீதான குற்றச்சாட்டு. இந்த செல்வராஜ் நான் சிறையில் இருந்தபோது பிரபலமான விவிஐபிகளுக்கு நான் கொக்கைன் சப்ளை செஞ்சேன்னு ட்வீட் போட்டார். இந்த செல்வராஜுக்கு எனக்கு தெரியும். செல்வராஜ் போட்டிருக்காரு. இன்றைக்கி துடிக்கிறாரு. நான் உங்களுக்கு மட்டும்தான் பத்திரிகை வந்துருமா? நான் கேட்குறேன். இந்த பத்திரிகையாளரை பார்க்க வேணாம், என் மனுஷனா பாருங்க. ஆவேசமாக பேசுகிறீர்கள். வாய் கூச வேணாமா உங்களுக்குலாம்? எப்பா நீங்கள் பத்திரிகையாளரை ஏற்றுக்க வேணாம்ப்பா. ஒரு சாதாரண மனிதனுக்கு இது நடக்கலாமா? 17 வழக்குகளா ஒரு யூடியூபுக்கு? இதை கேட்டிங்களா? குறைஞ்சது மக்கள் கண்காணிப்பகத்தின் எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர் திரு ஹென்றி டிஃபன் அவர்களை சந்தித்தேன். இதுக்கு முன்னாடி ஃபோனில் கூட நான் பேசியதில்லை. அவர்களோடு சேர்ந்து 16 ஆக்டிவிஸ்ட்டு உங்கள் கையை உடைத்ததை கண்டிச்சிருந்தாங்க. அவர்கள்தான் மனிதர்கள். சவுக்கு சங்கர் யாருன்னு முன்ன பின்ன தெரியாது. காவல்துறை குற்றச்சாட்டில் உண்மை கூட இருக்கலாம். ரைட்டா? அவங்க பார்வையிலேருந்து சொல்கிறேன், நான் உண்மை இருக்கலாம். கையை புறா உடைக்கிற அவர் கேள்வியை தான் நான் தப்புனானு ப்ராசிக்யூட் பண்ணேன். செல்வராஜ் ஃப்ரெண்டு, ஷபீர் ஃப்ரெண்டு, இந்த பிரகாஷே பழக்கம் தான், சுரேஷ் ஃப்ரெண்டு, ஹசீஃப் ஃப்ரெண்டு. கையை உடைச்சதை கண்டிக்கணும்னு உங்களுக்கு தோணலைல்ல? நீங்கள் ஃபோனை பறிச்சதுக்கே துடிக்கிறீங்க. நீங்கள்லாம் பழகிட்டு தானே இருந்தீங்க என்கிட்ட. திராவிட மாப்பிள்ளை சார் நடத்தக்கூடிய பாப்புலர்ஸ் எம்பவர் நெட்வொர்க் என்ற பெண் நிறுவனம் தானே? அதை சொல்லுங்க. மக்கள் ஏன் உங்களை திட்டுறாங்கன்னு தெரியுதா? குறைந்தபட்சம் இந்த நேரமும் உங்ககிட்ட இல்லைல்ல. அந்த பெண் நிறுவனம் தாங்க எங்களுக்கு செய்தி அனுப்புச்சுன்னா, அப்போ இவ்வளோ நாளும் பெண் நிறுவனம் அனுப்புகிற செய்தியை தானே நீங்கள் போட்டுக்கிட்டு இருந்தீங்க. பம்பளப்பட்டீங்களா நீங்கள்? அப்போ எங்கள் யாருக்குமே கிரைம் நம்பர் தெரியாது. அப்போ அந்த ஒரு தனியார் நிறுவனத்திடமிருந்து வாட்ஸ்அப்பில் வந்து கிரைம் நம்பர் வந்தது என்றால், அப்போ அந்த தனியார் நிறுவனம் வாட்ஸ்அப்பில் இத்தனை நாள் அனுப்பியதவற்றை நீங்கள் செய்திகளாக போட்டு கொண்டிருக்கிறீர்கள். அப்போ இவ்வளவு நாள் உங்களுக்கு பிரச்சனை இல்லை. இப்போவும் நீங்கள் அந்த நியூஸை கேரி பண்ணீங்க. உங்கள் ஃபோனை பிடுங்கின உடனே தான் உங்களுக்கு அந்த தனியார் நிறுவனம் அனுப்பும் செய்தி உறுத்துகிறது. அங்கே இருக்கிற எல்லாரும் நேற்று அங்கே ஆர்ப்பாட்டத்தில் கலந்துக்கிட்ட எல்லாரும் ஜேர்னலிஸ்டா? சரி, அசீஃப் எங்கே ஜேர்னலிஸ்ட்டாக வேலை பார்க்குறாரு? உங்களுக்கு தெரியும், சொல்லுங்கள். உங்களுக்கு தான் ஜேர்னலிஸ்ட் நண்பர்களாக இருக்காங்க, சொல்லுங்கள். எங்கே வேலை பார்க்குறாரு? பிரகாஷ் நக்கீரன்ல வேலை பார்க்குறாரு. அரண்சை ஊடகத்தில். அது என்னம்மா நியூஸ் பேப்பராமா? அரண்சை யூடியூப் சேட்டலைட் சேனலாமா? யூடியூப். அப்போ அவர் மட்டும் ஜேர்னலிஸ்டா? அவர் எப்படி பத்திரிகை மன்றத்தை தலைவராக்குறீங்க சார்? இதை வந்து ஒரு ட்வீட் தான் பார்த்தேன். திமுகக்கு ஆதரவா வேலை செய்தா பத்திரிகையாளர்கள், திமுக எதிராக பேசினா யூடியூபர்கள். அது உண்மைதான். இது உண்மைமா. இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழக அரசின் குறைகளை சுட்டி காட்டுவது சேட்டலைட் சேனல்களா, செய்தித்தாள்களா, யூடியூப்களா? சவுக்கு மீடியா நெட்வொர்க் நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் கப்பல் நிகழ்ச்சியில் அரசியல் சார்ந்து பல்வேறு விஷயங்கள் பேச இருக்கும். இதுக்காக சவுக்கு மீடியா நெட்வொர்க்கோட சிஇஓ திரு சவுக்கு சங்கர் அவர்கள் நம்மளோட இணைஞ்சிருக்காங்க. பேசலாம் வாங்க. வணக்கம் சார். வணக்கம் மாலதி சார், இந்த பத்திரிகையாளர் விவகாரம், அண்ணா யூனிவர்சிட்டி அந்த மாணவி வழக்கை தொடர்ந்து அந்த எஃப்ஐஆர் யார் லீக் பண்ணாங்க அப்படின்ற ஒரு விஷயம் அது உச்சநீதிமன்றத்துக்கு போகுது. ஸோ யார் அந்த எஃப்ஐஆரை லீக் பண்ணாங்க அப்படின்றத கண்டுபிடிங்க, 25 லட்ச ரூபாய் அவங்களுக்கு ஃபைன் பண்ணணும் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் சொல்லியிருந்தாங்க. அதை தொடர்ந்து வந்து பத்திரிகையாளர்கள்கிட்ட இருக்க ஃபோன் சீஸ் பண்ணப்படுது. ஸோ இது தொடர்பாக முன்னாள் முதல்வர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து அறிக்கை வெளியிட்டிருக்காரு. அவர் இதில் வந்து சிபிஐ விசாரணை வேணும்னு கேட்டிருக்காரு. இது வந்து போலீஸ் செய்த தவறு, ஆனால் இந்த தவறை வந்து பத்திரிகையாளர்கள் மேல் சுமத்துவதற்காக எஸ்ஐடி டீம் இல்லாமல் வேற யார் ஒருத்தர் அழுத்தம் கொடுக்குறாங்க அப்படின்ற மாதிரியான சந்தேகங்களை எழுப்பியிருக்காரு. இதை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? முதலில் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை பாராட்ட வேண்டும். என்ன காரணம்னா, அவரே பல ப்ரெஸ் மீட்டில் சொல்லியிருக்காரு, நீங்கள் ஒழுங்காக இருந்தீங்கன்னா அந்த கவர்மெண்ட்டை கேள்வி கேட்கலாம், பத்திரிகையாளர்கள் ஊடகங்கள் சரியாக இருக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காரு. அவரோட ஆதங்கம் நியாயமானது. நம்மளே பத்திரிகையாளர்கள் எப்படி இருக்காங்க அப்படின்றத பற்றி பேசியிருக்கோம்.
அரசுக்கு ஆதரவாக இருப்பது என்பது வேறு, எதிர்க்கட்சிக்கு எதிராக இருப்பதும் தொடர்ந்து இந்த ஆட்சியில் நடந்து கொண்டு இருக்கிறது. அதாவது எடப்பாடி பழனிசாமியோட அறிக்கையோ மற்ற விஷயங்களையோ பெரிய செய்தியாக போடாமல் இரட்டை இலை முடக்கம்னு யாரோ ஒரு முன்னாள் அதிமுக தொண்டர் தேர்தல் ஆணையத்தை கொடுத்தா அது பெருசாக இரட்டை இலை முடக்கமா? நம்மளே நிறைய பேசியிருக்கோம், டிபேட்டே வைப்பாங்க பார்த்துருக்கீங்களா, மீண்டும் இரட்டை இலை முடக்கமான்ட்டு. ஒன்றுமே இல்லைன்னு பார்த்தா போய் வழக்கறிஞர்கள்ட்ட கேட்டால், ஏங்க அவர் கட்சி உறுப்பினரே இல்லைங்க, சேலத்தில் அதிமுகவுக்கு எதிராக போட்டியிட்ட ஒரு நபர் எப்படிங்க இரட்டை சின்னத்தை முடக்கணும்னு தேர்தல் ஆணையத்தை அணுக முடியும்? இது உட்கட்சி விவகாரம்னு சொல்கிறாங்க. ஆனால் அதெல்லாம் மீறி அவர் இந்த நிலைப்பாட்டை எடுத்திருக்கிறார். இது உண்மையிலே பாராட்டத்தக்கது. அப்புறம் அந்த பத்திரிகையாளர்களோட ஆர்ப்பாட்டத்தை பற்றிலாம் விரிவாக இந்த சென்னை பத்திரிகையாளர் மன்றத்தின் திடீர் கோபம், எழுச்சி, ஆவேசம் இதெல்லாம் பற்றி விரிவாக பேசலாம். அதற்கு முன்பாக இது தொடர்பாக ஒரு விஷயத்தை சொல்ல வேண்டும்னு நான் நினைக்கிறேன். சென்னை காவல்துறையை பொறுத்த வரைக்கும், தமிழக காவல்துறையை பொறுத்த வரைக்கும் இந்த டேட்டாவை பாதுகாப்பாக வைத்துக்கொள்வது என்றால் என்னவென்றே அவர்களுக்கு தெரியாது. 2023ஆம் ஆண்டு போலீஸ் வெப்சைட் வாஸ் ஹேக்ட். CCTNS, இந்த CCTNSஸை மெயின்டைன் பண்ணுறது NIC, நேஷனல் இன்ஃபர்மேட்டிக்ஸ் சென்டர் என்ற மத்திய அரசின் நிறுவனம் என்றாலும் இந்த CCTNS ஹேக் பண்ணப்பட்டு தமிழ்நாட்டோட காவல்துறையோட CCTNS டேட்டா மட்டும் டார்க் வெப்பில் ஃபார் சேல் இருந்துச்சு. டார்க் வெப்ன்றது என்னன்னு தெரியும், அது பேரலல் இணையதளம், ப்ராக்ஸிலாம் வச்சு போனால் அங்கே தான் போதை மருந்து, கிரிப்டோன்ட்டு எல்லாம் அது உள்ளே தான் நடக்கும், சட்டவிரோத செயல்கள். டார்க் வெப்பில் நீங்கள் பண்ணுற விஷயத்தை நார்மலாக போய் நீங்கள் அவ்வளோ விஷயம் கண்டுபிடிக்க முடியாது. கம்போடியா எங்கேயாவது இந்த மாதிரி நாடுகளில் ஒரு பரஸ்பரம் அந்த எக்ஸ்ட்ரடிஷன் ட்ரீட்டின்னு சொல்லுவாங்கள்ல, குற்றவாளிகளை பரிமாறுதல், அந்த மாதிரி ஒப்பந்தம் இல்லாத நாட்டில் உட்காந்துட்டு தான் இந்த வேலையை பார்ப்பாங்க, அங்கே தான் சர்வர் வச்சுருப்பாங்க. 2020 ஊடகங்களுக்கு செய்தி வந்திருக்கு, 2023 ஒரு வாட்டி இட் வாஸ் ஹேக்ட். மீண்டும் 2024 தமிழ்நாட்டோட காவல்துறையோட ஃபேஷியல் ரெக்கக்னிஷன் சிஸ்டம், அதாவது என்னென்னா, இப்போ என்னோடய முகத்தை போட்டு நான் காணா போயிட்டேன், ஒரு குற்றவாளி சிசிடிவியில் என்னோடய இமேஜ் பதிவாகிருக்கு, இதை வச்சு தேடுறது, இந்த ஃபேஷியல் ரெக்கக்னிஷன் சாஃப்ட்வேர் ஹேக்டு. இரண்டுமே ஊடகங்களில் செய்தியாக இருக்குது. FIR போட்டு இதற்கு காரணமானவர்களை இதுவரை காவல்துறை கண்டுபிடிக்கவில்லை. அப்புறம் இந்த பத்திரிகையாளர்களின் கோரிக்கை, ஃபஸ்ட்டு இந்த பத்திரிகையாளர்கள் விஷயத்தை நம்ம தான் எடுத்தோம். இதில் பாதிக்கப்பட்ட பத்திரிகையாளர்களே இதை வெளியிலேயே சொல்லவில்லை, திருடனுக்கு தேள் கொட்டியது போல இருந்தார்கள். என்னவென்றால், நம்ம காவல்துறை, நம்மளே திமுக, நம்ம காவல்துறை நமது ஃபோனையே பிடுங்கி விட்டதே அப்படின்னு சத்தம் போடாமல் இருந்தாங்க. நாம் முதலில் இதை ஃப்ளாஷ் பண்ண பிறகு தான் இன்றைக்கி எதிர்க்கட்சி தலைவர் இதை கையில் எடுத்து அறிக்கை வெளியிடும் அளவுக்கு வந்திருக்கிறது. அவர்கள் நீதிமன்றத்தை அணுகிறார்கள். நீதிமன்றம் நீங்கள் உச்சநீதிமன்றம் போங்க, கேஸ் இங்கே க்ளோஸ்டுன்னு சொல்லிட்டாங்க. அதற்கு பிறகு அவர்கள் ரெப்ரஸ்டேஷன், டிஜிபியை பார்த்து ரெப்ரஸ்டேஷன் கொடுத்து, அதற்கு பிறகு இதையொட்டி எடிட்டர்ஸ் கில்ட் ஆஃப் இந்தியா என்ற டெல்லியில் இருக்கக்கூடிய பத்திரிகையாளர் அமைப்பு இதை கண்டித்து அறிக்கை வெளியிட்டது. அண்டு அதற்கு பிறகு தான் அவர்கள் நேற்றைக்கு முன்தினமோ 2 நாட்களுக்கு முன்பாக 3 நாள் இருக்கும்னு நினைக்கிறேன், 2 நாட்கள் இருக்கும் என்று நினைக்கிறேன், ஒரு ஆர்ப்பாட்டம் ஒன்றை நடத்தியிருக்கிறார்கள், ஆவேசமாக பேசியிருக்கிறார்கள். பத்திரிகையாளர்கள் ஆர்ப்பாட்டம் இதெல்லாம் நடத்தினாங்க. அவர்களது வாதம் நியாயமானது. என்னங்க ஃபோனை மொத்தமாக சீஸ் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அண்டு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அறிக்கையில் போலீஸ் இதை லீக் பண்ணிவிட்டு பத்திரிகையாளர் மீது பழி சுமத்துகிறதுன்னு சொல்லியிருந்தார். அதைத்தான் இப்போது காவல்துறை இந்த SIT செய்து கொண்டிருக்கிறது என்பதற்கு சென்னை மாநகர காவல் ஆணையர் திரு அருண் அவர்களோட பத்திரிகையாளர் சந்திப்பிலேயே அவர் சொல்லியது என்னவென்றால், எங்கள் சைடு FIR லீக் ஆகலை. அது சொல்லியிருந்தது பார்த்தீங்கன்னா, டாக்குமெண்ட் மே ஹாவ் பீன் லீக்டு ஒன்லி பை அவுட் சைடு சோர்சஸ் அப்படின்னு ஃபைனலைஸ் பண்ணுறாரு. நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா, இதற்கு இந்த பாலியல் சம்பவத்துக்கு ஒரு FIR போடப்பட்டிருக்கிறது. அருண் அந்த ப்ரெஸ் மீட்லேயே சொல்வது, கோட்டூர்புரம் காவல் நிலையத்தில் FIR லீக்குக்கு ஒரு FIR போடப்பட்டுள்ளது அப்படின்னு சொன்னார். நினைவு இருக்குங்களா உங்களுக்கு? இது FIR, இந்த தகவல் வெளியானதுக்குன்னு ஒரு FIR போட்டிருக்கோன்ட்டு. FIR போட்டிங்கன்னா அதை விசாரித்து முடிக்கணும் நீங்கள், இல்லையா? போலீஸ் சைடு லீக் ஆகல, டாக்குமெண்ட் மே ஹவ் பீன் லீக்டு ஃப்ரம் அவுட் சைடு சோர்சஸ்ன்னு அங்கே பதிவு பண்ணுறாரு. அப்போ உங்களது விசாரணை எந்த திசையை நோக்கி நகரும், இல்லைங்களா? நீங்கள் அந்த இன்வெஸ்டிகேஷனையும் முடிச்சிட்டாரு, எது பாலியல் இன்வெஸ்டிகேஷனையும் முடிச்சிட்டாரு, அவன் ஒருத்தன் தான் அக்யூஸ்டு, வேறு யாருமே அதில் இன்வால்வ் இல்லை அப்படின்னு அதையும் முடிச்சிடுறாரு. FIR யார் லீக் பண்ணதுன்னு கேட்டால் அவுட் சைட் சோர்சஸ், போலீஸ்க்கு அதுக்கும் சம்மந்தம் இல்லை. நான் எதுக்கு போலீஸ் மேலே ஆக்ஷன் எடுக்கிறேன், ஏன்னா எங்கள் சைடு லீக்கே ஆகலன்ட்டு 2 இன்வெஸ்டிகேஷனுமே முடிச்சிட்டார் அவர். இதற்குத்தான் துறை ரீதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது.
நீங்கள் எப்படிங்க இன்வெஸ்டிகேஷன் 2 இன்வெஸ்டிகேஷன் எப்படிங்க முடிக்கிறீங்கன்னு கேட்டதுக்கு அதற்கு 50 லட்ச ரூபா செலவு பண்ணி உச்சநீதிமன்றம் சென்று தடையாணை பெற்று வந்திருக்கிறார்கள். எனக்கு நான் வெளிப்படையாக சொல்லிடுறேன் மாலதி, நானும் மனுஷன்தான். எனக்கு உள்ளபடியே பத்திரிகையாளர்களுக்கு காவல்துறையின் உண்மை முகம் தெரிந்தது எனக்கு மகிழ்ச்சி. இன்றைக்கி கத்துகிறீர்கள், நானும் பார்த்தேன் அந்த ஆர்ப்பாட்டத்தை, ரெட் பிக்ஸில் டீட்டெயிலாக போட்டிருக்காங்க. அந்த ஆர்ப்பாட்டத்தை பார்த்தால் இன்று கத்துகிறீர்கள், கதறுகிறீர்கள். பத்திரிகையாளர்கள் குற்றவாளிகளா? எதற்காக பத்திரிகையாளர்கள் அழைக்கப்பட்டார்கள்? எந்த ஒரு சந்தர்ப்பத்தில் பத்திரிகையாளர்கள் எந்த ஒரு நிலையில போய் ஆஜரானார்கள்? பத்திரிகையாளர்களே குற்றவாளிகளாக மாற்றக்கூடிய வகையில் காவல்துறை அராஜகம் என்றெல்லாம் சொல்கிறீர்கள். ஆனால் மற்றவர்களுக்கு இது நடந்த போது நீங்கள் என்ன செய்து கொண்டிருந்தீர்கள்? நாளை இது நம்மை தாக்காது என்று நினைத்து கொண்டிருந்தீர்கள். இந்த காவல்துறையோட உண்மை முகம் என்ன என்பதை இப்போதாவது அவர்கள் புரிந்து கொண்டது குறித்து எனக்கு உள்ளபடியே மகிழ்ச்சி. இன்னொரு விஷயமும் அது கூட அப்போ பேசிடலாம் சார். காவல்துறையோட உண்மை முகம் தெரிஞ்சுதுன்னு சொல்கிறீங்க. இன்னொன்று ஒருவேளை இப்போது இப்படி புரிஞ்சுக்கலாம், இவங்க திமுக நல்லது செய்து திமுகவோட அபிமானிகள் ப்ளஸ் பத்திரிகையாளர்கள் இப்போ பத்திரிகையாளர் இருக்க வேண்டிய கட்டாயத்திற்கு இவங்க தள்ளப்பட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ இப்படி பத்திரிகையாளராக நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களுக்கு என்ன சிக்கல் வரும் அப்படின்னா, இப்போ சோஷியல் மீடியாவிலே உங்களை ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எப்படி ட்ரோல் பண்ணுறாங்க அப்படின்னா பிளாக்மெயிலர்ஸ் இவங்கெல்லாம் நான் வேலை செய்கிறேன் கவர் கொடு அப்படின்னு சொன்னால் கூட பரவாயில்ல, உன்னை பற்றி இந்த மாதிரி நான் தகவல் போட்டுருவேன், அந்த மாதிரி தகவல் போட்டுருவேன்னு சொல்கிற க்ளோரிஃபைடு பிளாக்மெயிலர்ஸாக இவங்க இருக்காங்க அப்படின்ற குற்றச்சாட்டை இன்னைக்கு எந்த பத்திரிகையாளர்கள்லாம் வெளியே ஆர்ப்பாட்டம் நடத்தியிருக்காங்களோ அவங்க மேலே குற்றம் சுமத்துறாங்க. ஏன்னா உச்சநீதிமன்ற வழிகாட்டுதலின்படி தான் இவங்க மேலே இந்த மாதிரியான ஃபோன்ஸ் எல்லாம் சீஸ் பண்ணப்பட்டிருக்கு. அந்த பேராசிரியர்கள் இருக்காங்க இல்லையா அண்ணா யூனிவர்சிட்டியில், அவங்கள கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. அவங்க இப்படி போய் உங்களை மாதிரி ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருக்காங்களா, நீங்கள் எதுக்கு ஆர்ப்பாட்டம் பண்ணுறீங்க? உண்மையாகவே ஒரு விக்கிலீக்ஸ் போல் உங்களோட ஃபோன்ஸில் இருக்கிற எல்லா டீட்டெயில்ஸும் எடுத்து வெளியிட்டா நீங்கள்லாம் எவ்வளோ பெரிய பிளாக்மெயிலர்ஸ்ன்னு தெரியும் அப்படின்ற விஷயத்த இதில் சொல்கிறாங்க. இப்போ இப்படி ஆர்ப்பாட்டம் பண்ணுற பத்திரிகையாளர்கள் மேலே இப்படியான ஒரு பிம்பத்தை கட்ட முயற்சி பண்ணுறாங்க. இதே தான் உங்களுக்கும் நடந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ கிட்டத்தட்ட தேஜாவுன்னு சொல்லுவாங்கள்ல, ஏற்கனவே நடந்தது அப்படியே இன்னொரு தடவை நடக்கிற மாதிரி எனக்கு உணர்வு வருது. இதை மறுப்பதற்கு இல்லை, இது நீங்கள் சொன்னது சரிதான். இது நமக்கு வராது என்று நினைத்துத்தானே இவர்கள் இதை செய்தார்கள். இப்போ நீங்கள் குறிப்பிட்டது போல எழுதுவது யார் என்று பார்த்தீர்கள் என்றால் அந்த பொதுமக்கள் இவர்கள் மீது கோபப்படுவது என்பது வேறு. நீங்கள் சொன்னது போலவே அண்ணா பல்கலைக்கழக பேராசிரியர்களோடு தான் விசாரிக்கிறாங்க. அவங்க கம்முன்னு இல்லை, நீ ஏன் பேசுகிற, நீ ஏதாவது மறைக்க வேண்டி இருந்தால் தானே நீ அஞ்சணும், நீ ஏன் ஃபோனை கொடுக்க பயப்படுற என்றெல்லாம் பேசுவது யார் என்றால் திமுகவினர், திமுக ஐடிவி. இது நான் பலமுறை சொல்லியிருக்கிறேன், இந்த டிஎம்கே ஈகோ சிஸ்டம்னு ஒன்று இருக்குது. ஒரு விஷயத்தை உளவுத்துறை, இந்த டிஎம்கே ஈகோ சிஸ்டம்ன்றது என்னென்னா டிஎம்கே ஐடி விங், பெண்ணு மற்றும் உளவுத்துறை, இவர்கள் 3 பேரும் சேர்ந்து தான் வேலை செய்வார்கள். சோஷியல் மீடியாவில் ஒரு விஷயத்தை, எந்த விஷயத்தை பரபரப்பாக்கணும், எந்த விஷயத்தை லீக் பண்ணணும், எதை செய்தியாக்கக்கூடாது, யாரை அவதூறு செய்ய வேண்டும், யாரை கேரக்டர் அசாசினேஷன் பண்ணணுன்றதெல்லாம் இந்த 3 பேரும் சேர்ந்து தான் செய்வாங்க. தரவுகளை, இப்போ ஒருத்தரோட தரவுகளை எடுத்து தருவது யார் என்றால் உளவுத்துறை. ஏற்கனவே நம்ம பேசியிருக்கோம், அந்த வேங்க விவகாரத்திலேயே சார்ஜ் ஷீட்டு போட்டிங்க, சோஷியல் மீடியாவில் அந்த ஆடியோ வீடியோலாம் ஏங்க வெளியிடுது, அப்போ போலீஸ் தான் இந்த வேலையை பண்ணுதுன்றது நம்ம பேசியிருக்கோம். நமக்கும் நடந்தது அதுதான். இந்த தகவலை பல்வேறு யூடியூப் சேனல்கள் மற்றும் தொலைக்காட்சிகளில் விவாதிக்கப்பட்ட போது இந்த தகவல்களை எல்லாம் எடுத்து இவர்களுக்கு தருவது உளவுத்துறை. உளவுத்துறை தருவதை பெண் மற்றும் டிஎம்கே ஐடி விங்கு பரப்பி சம்மந்தப்பட்டவர்களை கேரக்டர் அசாசினேஷன் செய்யும் வேலையை செய்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கி இந்த பத்திரிகையாளர்கள் இன்னொன்று நீங்கள் ரொம்ப நல்லா கவனிக்கணும், இந்த காவல்துறை இவர்களின் ஃபோனை பறிமுதல் செய்து விட்டது என்பது தான் இவர்களது ஆதங்கம். அந்த ஆர்ப்பாட்டத்தில் பேசிய ஒரே ஒருவர் கூட காவல்துறைக்கு பொறுப்பான அரசையோ திமுகவையோ முதல்வரையோ ஒரு வார்த்தை விமர்சனம் செய்யவில்லை. கவனிச்சிங்களா நீங்கள்? காவல்துறை அராஜகம்னா காவல்துறைக்கு யார்ப்பா மந்திரி? பேசணுமா இல்லையா? அதான் சார், இது கமெண்ட்டாக கூட போட்டிருக்காங்க. இந்த மாதிரி காவல்துறை அராஜகத்தை வன்மையாக கண்டிக்காத தெலுங்கானா அரசை நான் கண்டிக்கிறேன். பார்த்தீங்களா? அதானே உண்மை. அரசு தானேம்மா, அரசு கூப்பிட்டு எந்த சம்மந்தப்பட்டது, யோ விளையாடுறியா, ஜேர்னலிஸ்ட்டுக்கு ஃபோன்லாம் போய் பிடிக்கிட்டீங்க, அறிவு இருக்கா உனக்கு அப்படின்னு சம்மந்தப்பட்டவர்களை கூப்பிட்டு அழைத்து சம்மந்தப்பட்ட துறைக்கான முதல்வர், அமைச்சர், முதல்வர் கண்டிப்பார் அப்படின்றது தெரிஞ்சிச்சுன்னா, அது நடந்துருந்துச்சுன்னா இந்த அதிகாரிகள் இப்படி செய்வாங்களா? காவல்துறை மட்டும் கண்டிக்கிறீங்க, காவல்துறை அராஜகம் ஒழிகண்டெலாம் கத்துறீங்க. காவல்துறைக்கு பொறுப்பான அமைச்சர் யார்? இதே பத்திரிகையாளர்கள் மாலதி, உங்களுக்கு தெரியுமா தெரியாதான்னு தெரியல, அதிமுக ஆட்சி இருந்தால் எப்படி பேசியிருப்பாங்க தெரியுமா? எடப்பாடி பதவி விலக வேண்டும் கூசாமல் பேசுவாங்க. இன்றைக்கி ஒரே ஒரு வார்த்தை, நீங்கள் அந்த ஆர்ப்பாட்டத்தை முழுசாக பாருங்கள், ஒரு இடத்துல அரசை கண்டிச்சிருக்காங்களா?
அங்கே போய் நீங்கள் நேரம் இருந்துச்சுன்னா போய் அந்த ரெட் பிக்ஸில் இவங்க ஆர்ப்பாட்டம் நடத்துகிற அந்த வீடியோவுக்கு கீழே மக்கள் அதில் அந்த பின்னூட்டங்கள் திமுக இல்லை, இந்த சோஷியல் மீடியாவில் இவங்களை திட்டுறதெல்லாம் திமுகறீங்க, அந்த ஹேண்டில்ஸ் எல்லாம் ரெகுலராக திமுக. சார் மத்தளத்துக்கு 2 பக்கமும் இடின்ற மாதிரி மக்கள் ஒரு பக்கம் திட்டுறாங்க, உங்களுடைய ஆதரவாளர், நீங்க யாருக்கு ஆதரவாளர்களா இருந்தீங்களோ உங்களுடைய கூட்டாளிகளே இன்னைக்கு திட்டுறாங்க. திட்டத்தாமா செய்வாங்க. நீங்க பத்திரிகையாளர்கள் என்பதை மறந்து உடன்பிறப்புகளாக மாறிவிட்டீர்கள். அதுதான் உண்மை. ஒரு இஷ்யூ வந்துச்சுன்னா எங்க தப்பு நடந்தாலும் கேட்கணுமா? கேட்குறவன் தான் பத்திரிக்கைக்காரன். இவன் ப்ளூ கலர் சட்டை போட்டிருக்கான், சிவப்பு கலர் சட்டை போட்டவனுக்கு ஏதாவது பிரச்சனை வந்தால் நம்ம பேசுவோம், இதுக்கும் நமக்கு சம்மந்தம் இல்லைன்ட்டு நீங்கள் இருந்ததன் விளைவைத்தான் என்று நீங்கள் அனுபவிக்கிறீர்கள். ஒருவேளை இன்னைக்கு இவங்களுக்கு இது மாதிரி நடந்திருந்தா மக்கள் சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க. சரி, இவ்வளோ நாள் நீங்கள் வந்து யாருக்கு ஆதரவாக இருந்தீங்களோ அவங்க உங்கள் கூட நிற்கணும், அவங்களும் இன்னைக்கு உங்களை கை கழுவி விட்டுட்டாங்களா? அப்படிதான் கை கழுவாங்க. அவர்கள் எதிர்பார்ப்பது அடிமைகளை. இந்த ஊடகவியலாளர்கள் இத்தனை நாள் அடிமையாக இருந்தால் இந்த அடிமைக்கு என்ன திடீரென்று ரோசம் வந்து கேள்வி கேட்கிறான் என்பதனால தான் அவங்களும் அடிக்கிறாங்க. ஆனால் மக்கள் மத்தியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, நானும் இந்த ரெட்பிக்ஸில் கமெண்ட்டை போய் பார்த்தேன், ஒரு சின்னதாக சப்போர்ட்டு கூட பத்திரிகை சொந்தம்னு ஒருத்தர் கூட பேச மாட்டாங்க. டேய், நேற்று வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? இப்படித்தான் இருக்குது. அப்படித்தானே நீங்கள் இருந்தீர்கள். தமிழக அரசை கேள்வி கேட்கல, முதலமைச்சர் அவர்களை கேள்வி கேட்கல, ஆமாம் பண்ணல. அப்போ வந்து நீங்கள் உங்களுக்கு பத்திரிகையாளர் உரிமைன்னு பேசுனீங்கன்னா மக்கள் கேட்கறது என்னன்னா, நீ இவ்வளோ நாள் பத்திரிகையாளர் நடந்துக்கிட்டியான்னு கேட்குறாங்க. இதில் ஒரு மூத்த பத்திரிகையாளர் வந்து அண்ணாமலை ட்வீட் போட்டுக்கிறார், அவர் ஃபோனை பறிப்பதற்கு உங்களுக்கு திராணி இருந்ததான்ற ரேஞ்சில் பேசுகிறாரு. நான் வர்றேன், பேரெல்லாம் சொல்கிறேன். நாங்கள் உங்களை மாதிரிலாம் சுற்றி படிச்சு அந்த அங்கேயும் பேசினாங்க. அங்கே ஷபீர் அகமதுன்னு ஒருத்தர் பேசினார். ஒரு தனியார் நிறுவனத்திடமிருந்து இந்த வழக்கின் எஃப்ஐஆர் நம்பர் வெளியே வந்தது, எல்லாருக்கும் அனுப்பப்பட்டது. ஃபர்ஸ்ட் குறுஞ்செய்தி அனுப்பப்பட்டது, வாட்ஸ்அப்பில் செய்தி அனுப்பப்பட்டது. அது வரைக்கும் கிரைம் நம்பர் என்னன்றதே யாருக்கும் தெரியாது அப்படின்னு நிறைய அந்த தனியார் நிறுவனம் பேர் சொல்கிறது உங்களுக்கு என்னாச்சா? விசாரணை, போலீஸ் விசாரணையில் சொல்லுவாங்களாம். அப்போது உங்களோட கிரீவன்ஸையும் போய் போலீஸ் விசாரணையில் சொல்லுங்கள். எதுக்கு ஆர்ப்பாட்டம் நடத்தி சொல்கிறீங்க? அந்த தனியார் நிறுவனம் திராவிட மாப்பிள்ளை சார் அப்படி தான் சொல்லணும். மாப்பிள்ளை பக்கத்தில் சார் போடணும். வெறும் மாப்பிள்ளை சொன்னீங்கன்னா மரியாதை குறைவு. திராவிட மாப்பிள்ளை சார் நடத்தக்கூடிய பாப்புலர்ஸ் எம்பவர் நெட்வொர்க் என்ற பெண் நிறுவனம் தானே, அதை சொல்லுங்கள். மக்கள் ஏன் உங்களை திட்டுறாங்கன்னு தெரியுதா? குறைந்தபட்சம் இந்த நேரமும் உங்ககிட்ட இல்லைல்ல. அந்த பெண் நிறுவனம் தாங்க எங்களுக்கு செய்தி அனுப்புச்சுன்னா, அப்போ இவ்வளோ நாளும் பெண் நிறுவனம் அனுப்புகிற செய்தியை தானே நீங்கள் போட்டுக்கிட்டு இருந்தீங்க. பம்பளப்பட்டீங்களா நீங்கள்? அப்போ எங்கள் யாருக்குமே கிரைம் நம்பர் தெரியாது. அப்போ அந்த ஒரு தனியார் நிறுவனத்திடமிருந்து வாட்ஸ்அப்பில் வந்து கிரைம் நம்பர் வந்தது என்றால், அப்போ அந்த தனியார் நிறுவனம் வாட்ஸ்அப்பில் இத்தனை நாள் அனுப்பியதவற்றை நீங்கள் செய்திகளாக போட்டு கொண்டிருக்கிறீர்கள். அப்போ இவ்வளவு நாள் உங்களுக்கு பிரச்சனை இல்லை. இப்போவும் நீங்கள் அந்த நியூஸை கேரி பண்ணீங்க. உங்கள் ஃபோனை பிடுங்கின உடனே தான் உங்களுக்கு அந்த தனியார் நிறுவனம் அனுப்பும் செய்தி உறுத்துகிறது. ஒரு குறைந்தபட்ச நேர்மை உங்கள்கிட்ட இல்லை தானே? நம்ம நிகழ்ச்சியிலே ஏற்கனவே நம்ம பேசியிருக்கோம், நீங்கள் நான் தான் பேசணும். ஃபெலிக்ஸுக்கு இது நடந்தபோது நீங்கள் என்ன செய்து கொண்டிருந்தீர்கள்? இப்போ திருப்பி வர்றேன் நான். அந்த மூத்த பத்திரிகையாளர் பேர் சொல்லலாம், அந்த மறைச்செல்லாம் பேச மாட்டேன். அவர் வந்து நக்கீரன் பிரகாஷ். எல்லா தொலைக்காட்சி விவாதங்களிலும் பத்திரிகையாளர் என்ற முறையில் அமர்ந்து பேசுவார். அவர் திரு பிரகாஷ் அவர்கள் பேசும்போது இந்த மாதிரி சம்மந்தம் இல்லாமல் பேசுகிறோமே, பார்க்குறவங்க நம்மளை லூசுன்னு நினைப்பாங்கன்ற கொஞ்சம் கூட அந்த பிரஜை அவருக்கு இல்லை. நான் என்ன சொல்கிறேன்னா, நம்ம கற்றுங்க, நீங்கள் உங்கள் கிரீவன்ஸை கற்றுங்க, எனக்கு ஒன்றும் இஷ்யூஸ் இல்லை. இதில் அண்ணாமலை கைது செய்ய காவல்துறைக்கு ஆன்மா இருக்கான, இது என்னமா பேச்சு? அண்ணாமலை எதுக்குமா கைது செய்யலாம்? இதுக்கு அண்ணாமலைக்கு என்ன சம்பந்தம்? அவர் தமிழக பிஜேபியோட தலைவர். அவர் வந்து ட்வீட் போடுறதுக்கு அவருக்கு எந்த உரிமையும் இல்லையா? அவர் ட்வீட் தானே போட்டாங்கன்னா அவருடைய போனை பறிக்க உங்களுக்கு திராணி இருக்கானா? என்ன இன்னொன்று, வாயை திறந்த ஆண்மை இருக்கான்னு இவங்களோட கல்ச்சர் இது. ஏன்னா அவர் வேலை, இப்போ அவர் பணியாற்றும் பத்திரிகை அப்படிப்பட்ட பத்திரிகை. உங்களுக்கு இந்த நித்யானந்தாவை அம்பலப்படுத்துகிறோம் என்று நடிகர் ரஞ்சிதா அவர்களை அம்பலப்படுத்தியது தான் அந்த பத்திரிகை செய்த வேலை. இது போல கிளுகிழுப்பு மற்றும் ஆபாச செய்திகளை மட்டுமே வெளியிட்டு இத்தனை ஆண்டுகளாக நடத்தப்படுவது தான் நக்கீரன் பத்திரிகை. சில ஜெயலலிதா அவர்கள் முதல்வராக இருந்த காலத்தில் அரசை எதிர்த்து பல்வேறு செய்திகள் வெளியிட்டிருந்தாலும், ஜெயலலிதா முதல்வராக இருக்கும்போது அவர்கள் வெளியிட்ட ஒரு முக்கியமான செய்தி, மாட்டுக்கறி சாப்பிடும் மாமினான்னு கவர் ஸ்டோரி வச்சாங்க. அவன் சாப்பிட்டோம், சாப்பிடாம போட்டோம். இது உனக்கு எப்படிப்பா தெரியும் அவங்க பேசுனது? யோசிக்கணுமா வேணாமா? பாருங்கள் மாலதி, இது மாதிரி வரும். அவங்க இது பீஃப் சாப்பிடுவாங்கன்ற ஒரு செய்தி கூட உங்களுக்கு காதுக்கு வரும். இதை கவரில் வைப்பீங்களா? இது ஜேர்னலிசமா? அந்த ஜெயலலிதா அவர்கள் எப்படிப்பட்டவர்னு தெரியும். அவரோட பண்பை பாருங்கள். ஆளை விட்டு நான் இருந்தேன் அன்றைக்கி. ஆளை விட்டு ஏடிஎம்கேக்காரங்க வரிசையாக பேட்சாக வருவாங்க. வந்து அந்த பெரிய கேட்டு, நக்கீரன் கேட்டு, அது மேலே கல்லெல்லாம் எடுத்து போட்டு அடிப்பாங்க. அடித்து முடிச்சோன்னா காவல்துறை அவங்களை கைது செய்து ஒரு கல்யாண மண்டபத்தில் வைக்கும். போய் வச்ச உடனே ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு அவங்க விட்டுருவாங்க. அடுத்த ரவுண்டு வருவாங்க அவங்க. அதோட விட்டாங்கம்மா. அன்றைக்கி ஜெயலலிதா கோபம் அவங்களுக்கு எப்படி வந்திருக்குன்னு யோசிச்சு பாருங்கள். இப்படி நடக்கலை ஒரு சம்பவம், புரியுதா? இப்படி ஒரு சம்பவம் நடக்காமல் இந்த போது இப்படி எழுதும்போது ஜெயலலிதாவே இருந்த முதல்வர் என்ன வேணாலும் செய்திருக்கலாம்ல.
நீங்கள் ஃபோனை அன்றைக்கி பிடிங்கிருக்கலாம்ல. அன்றைக்கி ஒரு நாள்மா அவங்க ஜெயலலிதா அடுத்த கட்டத்துக்கு கோவப்படும் போது அப்போது தான் நல்ல அதிகாரிகளோட தேவை என்னன்றது புரியும். ஐ திங்க் ராமானுஜம் மேடம் எனஃப் பண்ணியாச்சு. ஜேர்னலிஸ்ட்டை கையை வைக்கிறது திருப்பி நம்மளை தாக்கும், வேண்டாம் அப்படின்ட்டா. அன்றைக்கி நான் இருந்தேன், அரை நாள் இருந்தேன் அங்கே. வரிசையாக பேட்சாக வருவாங்க, வந்து கல்லை தூக்கி போட்டு டம்முன்னு எல்லாம் உள்ளே தான் இருந்தாங்க. போட்டு அடிச்சுட்டு அன்றைக்கி ஒரு நாள் பண்ணி முடிச்சுட்டு விட்டாங்க. அதோட இதான் நக்கீரன், புரியுதுங்களா? இவர் உட்கார்ந்துக்கிட்டு பேசுவார் பாருங்க. மாலதி, நான் கைது செய்யப்பட்ட போது, குண்டர் சட்டத்தில் அடைபட்ட போது நீங்கள் சொன்னிய இந்த மூத்த பத்திரிகையாளர் நக்கீரன் பிரகாஷ் கொண்டாடினார். நீங்கள் இப்போ கூட இந்த வீடியோக்கள்லாம் இருக்கும், போய் பாருங்கள். சிலாகிப்பார். அது எப்படி சும்மா விடுவாங்க? இன்னொரு குண்டாஸ் ரெடி பண்ணிட்டாங்க. கஞ்சா கேஸை வந்து ஃபஸ்ட்டு போட்ட குண்டர் சட்டத்தில் அவங்க சேர்க்கலை, அது ஒரு ஆவண குறைபாடு அப்படின்றாரு. உடனே எதிரில் இருக்க ஜேர்னலிஸ்ட் கேட்குறாரு. எதிரில் இருக்க ஜேர்னலிஸ்ட் யார் பேர் சொல்லுங்கள்? அசிஃப். அவர் தான் இன்று சென்னை பத்திரிகையாளர் மட்டத்தில் முக்கிய நிர்வாகி, கருத்து சுதந்திரம் மற்றும் பத்திரிகையாளர் சுதந்திரத்திற்காக இன்று குரல் கொடுப்பவர் அவர் தான். இந்த அசீஃபும் நான் கைது செய்யப்பட்டு எனது வீடு சூறையாடப்பட்ட போது கொண்டாடினார். இந்த நேற்று இந்த கைது செய்யப்பட்ட பத்திரிகையாளர்கள் இந்த குவிஞ்சு இங்கே பேசுகிறாங்களா, கைது செய்யப்பட்டல ஆர்ப்பாட்டம் நடத்திய இந்த பத்திரிகையாளரில் ஒருத்தர் பேசுனாங்களா? 20 நாளில் வந்து குண்டர் சட்டம் போட்டு அதை திரு ஜிஆர் சுவாமிநாதன் அவர்கள் ரத்து செய்கிறாரு. அப்போ நடக்கிற ஒரு இன்டர்வியூ இது. உடனே வந்து அவர் சொல்கிறாரு, அப்போ இந்த குண்டர் சட்டம் உடஞ்சா என்ன ஆகும்? அது ஒரு ஆவண குறைபாடு தான், மீண்டும் குண்டர் சட்டம் போடப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மாதிரியே மீண்டும் குண்டர் சட்டம் போடப்பட்டுச்சு. ஸோ அப்போ இது ஆல்ரெடி பிளான் பண்ணதான்னு நம்மளுக்கு தெரியல. ஸோ பிளாக்மெயிலர் சொல்கிறாங்க. இல்லைன்னா எப்படிமா 2வது வாட்டி குண்டர் சட்டம் போடுவாங்க? இவருக்கு எப்படி இதை சொல்ல முடியும்னு யோசிச்சு பாருங்க. நார்மலாக இப்படி போட மாட்டாங்க, தெரியும்ல. ஆமா, ஒரு குண்டர் தான் அது மாதிரி ஃபர்ஸ்ட் டைம் நடந்துருக்கு. அப்போ பிரகாஷ் இதை சொல்றாருன்னா இவங்க எல்லாம் தேவர் பார்ட் ஆஃப் தி சிஸ்டம். இப்போ இந்த ஃபெலிக்ஸ் வாகனத்தில், போலீஸ் வாகனத்தில் ஏறும்போது இன்றைக்கி ஃபெலிக்ஸுக்கு நடக்குதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க, நாளைக்கு இது உங்களுக்கும் நடக்கும்னு சொன்னார். சொல்லி 6 மாதம் இருக்கும்னு நினைக்கிறேன். 6 மாதத்துக்குள்ளே இவங்களுக்கு நடந்துருது. யார் ஜேர்னலிஸ்ட்டுன்னு அப்போ வந்து கேள்வி கேட்குறாங்க. நீங்கள் ஜேர்னலிஸ்டா அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க. அப்போ அவர் ஜேர்னலிஸ்ட்டுக்கு அவங்க ஒய்ஃப் விளக்கம் சொல்கிறாங்க, இவர் விளக்கம் சொல்கிறாரு, அது மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் ஜேர்னலிஸ்ட் இல்லைன்னு சொல்லிட்டு ஒதுக்கி வச்சுட்டாங்க. இன்றைக்கி எந்த பத்திரிகையாளர்கள் போராடுறாங்களோ அவரோட சேனலில் தான் இன்றைக்கி அது வருது, மக்களுக்கு ஸ்ப்ரெட் ஆகுது. அவங்க போராடுறது முழுமையாக வருது. நான் கேட்குறேன், நேற்று ஆர்ப்பாட்டம் நடத்தினாங்களே, அங்கே இருக்கிற எல்லாரும் நேற்று அங்கே ஆர்ப்பாட்டத்தில் கலந்துக்கிட்ட எல்லாரும் ஜேர்னலிஸ்டா? சரி, அசீஃப் எங்கே ஜேர்னலிஸ்ட்டாக வேலை பார்க்குறாரு? உங்களுக்கு தெரியும், சொல்லுங்கள். உங்களுக்கு தான் ஜேர்னலிஸ்ட் நண்பர்களாக இருக்காங்க, சொல்லுங்கள், எங்கே வேலை பார்க்குறாரு? பிரகாஷ் நக்கீரன்ல வேலை பார்க்குறாரு. அரண்சை ஊடகத்தில். அது என்னம்மா, நியூஸ் பேப்பராமா? அரண்சை யூடியூப் சேட்டலைட் சேனலாமா? யூடியூப். அப்போ அவர் மட்டும் ஜேர்னலிஸ்டா? அவர் எப்படி பத்திரிகை மன்றத்துக்கு தலைவராக்குறீங்க சார்? இதை வந்து ஒரு ட்வீட் தான் பார்த்தேன். இது என்னது, திமுகவுக்கு ஆதரவாக வேலை செய்தால் பத்திரிகையாளர்கள், திமுக எதிராக பேசினா யூடியூபர்கள். அது உண்மைதான். அது உண்மைமா. இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழக அரசின் குறைகளை சுட்டி காட்டுவது சேட்டலைட் சேனல்களா, செய்தித்தாள்களா, யூடியூபுகளா? இப்போ பாருங்கள், இந்த நேற்று தான் சொன்னேன், அந்த ரெட்பிக்ஸ் சேனலோட அந்த இவங்க அந்த ஜேர்னலிஸ்டோட அஜிடேஷன் போட்டிருக்க அந்த யூடியூபுக்கு கீழே போய் மக்களோட கமெண்ட்டை பாருங்கள். மக்கள் பார்த்துட்ருக்காங்க. நான் தொடர்ந்து சொல்லிகிட்டு இருக்கேன், மக்கள் புத்திசாலிகள்னு. கையில் ஃபோனில் தான் இன்றைக்கி பெரும்பாலும் எல்லாத்தையும் நியூஸை கன்சியூம் பண்ணுறாங்க. வாட்ஸ்அப்பில் வருது, சோஷியல் மீடியாவில் வருது, இன்ஸ்டாவில் வருது, இதை தான் எல்லோரும் கன்சியூம் பண்ணுறாங்க. அதில் வந்து சேட்டலைட் சேனலை மட்டும் கன்சியூம் பண்ணுறதில்ல, யூடியூப்பை தான் அதிகமாக மக்கள் கன்சியூம் பண்ணுறாங்க. அப்போ அதை பார்க்கும்போது, ஒரு நியூஸில் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கிறவங்க ஒன்று பார்க்கும்போது, இந்த சேட்டலைட் சேனலையும் நம்ம சேனலையும் பார்க்கும்போது யார் ஜேர்னலிசம் பண்ணுறாங்கிறது மக்களுக்கு தெரியுமா, தெரியாதா? இங்கே நேற்று வரைக்கும் திமுகவின் துதிபாடிகளாக இருந்து விட்டு இன்று திடீரென்று அப்பவும் காவல்துறை மட்டும் நீங்கள் கண்டித்து போராட்டம் நடத்தும்போது, இதை தொடர்ந்து உங்களை நான் 3-4 வருடங்களாக பார்த்து கொண்டிருக்கக்கூடிய மக்களுக்கு தெரியாதா? அவ்வளோ முட்டாளாக இருந்த ஜனங்க யார்? அந்த வீடியோவில் போய் பாருங்க. நீங்கள் சொல்லியிருக்காங்க சார், சவுக்கு சங்கருக்கு இது ஏற்பட்டும் போதும், ஃபெலிக்ஸ்க்கு ஏற்பட்டும் போதும் அமைதியாக இருந்தீங்கல்ல, இன்னைக்கு உங்களுக்கு இது நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள், நான் இதையும் ஒத்துக்கிறேன். இப்போ நீங்கள் வந்து ஹிந்துவில் வேலை செஞ்சுட்டு இருக்கிறீங்கன்னா, ஹிந்துவில் சவுக்கு சங்கரை கண்டித்தது தவறுன்ட்டு நீங்கள் எழுத முடியாது, ரைட்டா? சவுக்கு சங்கர், ஏன்னா உங்கள் நிறுவனம் அனுமதிக்காது. அப்போ இது என்னப்பா அப்படின்ட்டு. உங்களுக்குலாம் சொந்த சோஷியல் மீடியா கணக்கு இருக்குல்ல, அன்னைக்கு நீங்கள் இதை எழுதியிருக்கலாம்ல சார். கொண்டாடிட்டு இருந்தாங்க சார், இது அவருக்கு நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொரு ஜேர்னலிஸ்ட்டை பேசினார், நான் பேரை சொல்கிறேன். அவர் பேர் வந்து கிரைம் செல்வராஜ், டைம்ஸ் ஆஃப் இந்தியாவோட மூத்த செய்தியாளர், கிரைம் பீட் அவர் தான் பார்க்குறாருங்க. அவர் திரு செல்வராஜ் அவர்கள் மீதெல்லாம் எனக்கு வந்து மிகுந்த மரியாதை உண்டு. என்ன காரணம் என்றால், திரு செல்வராஜ் எல்லாம் தமிழ் நாளேடுகளில் ஒர்க் பண்ணிவிட்டு இங்கிலீஷ்க்கு மைக்ரேட் ஆகிறாங்க. அது மாதிரி ரொம்ப ஃபியூ பீப்புள் தான் மைக்ரேட் ஆகிருக்காங்க. ஏற்றுக்க மாட்டாங்க. ஃபஸ்ட் நீங்கள் ஜாயின் பண்ணால் இங்கிலீஷில் ஜாயின் பண்ணி இங்கிலீஷ் ஜேர்னலிஸ்ட்னு இருக்கணும். தமிழ்லேருந்து இந்த மைக்ரேஷன்றது ரொம்ப அரிதாக தான் நடக்கும். திரு செல்வராஜ் அவர்கள்
மாலை முரசு என்ற நினைவு இங்கேருந்து மைக்ரேட் ஆகுறாரு. அதுக்கு அப்புறம் தான் பின்னாடி தானே இவங்களை பற்றிலாம் எனக்கு தெரியுது. இந்த செல்வராஜ் என்ன பண்ணாருன்றது சொல்லிடுறேன். அதற்கு முன்பு திரு செல்வராஜ் அவர்கள் பற்றிய கதை என்ன என்பதை சொல்லி விடுகிறேன். காஞ்சிபுரத்தில் ஸ்ரீதர் என்ற பிரபல ரவுடி ஒருவர் இருந்தார், பெரிய ரவுடி. அந்த ஸ்ரீதர் வந்து வெளிநாட்டுக்கு தப்பி ஓடிவிட்டார். அவர் மீது பல வழக்குகள் இங்கே நிலுவையில் இருக்கின்றன. எனக்கு தெரிந்த காவல்துறை அதிகாரிகள்கிட்ட சொல்லிவிட்டு உங்கள் மேலே இருக்க லுக் அவுட் நோட்டீஸை ரத்து பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய தொகை ஸ்ரீதரமிருந்து வாங்கி தான் செல்வராஜ் வீடே கட்டினார் என்பது தான் இவர் மீதான குற்றச்சாட்டு. அப்புறம் செய்ய முடியல. அது எப்படி இவர் சொன்னார்னா லுக் அவுட் நோட்டீஸ் கேன்சல் பண்ணுவாங்களா? மர்டர் கேஸ் பெண்டிங்காக இருக்குது. பிறகு இந்த ஸ்ரீதர் என்பவர் கம்போடியாவில் வைரத்தை விழுங்கி தற்கொலை செய்து கொண்டார். அதற்கு பிறகுதான் செல்வராஜ் சுதந்திரமாக நடமாட முடிந்தது. இது ஏன் நான் இதை குறிப்பிட்டேன்னா, இந்த சம்பவம்லாம் எனக்கு தெரியும். நான் 2-3 சோர்ஸில் போலீஸு மற்ற இடங்களிலையும் இதை வெரிஃபை பண்ணிட்டேன். நான் இந்த செல்வராஜ் நான் சிறையில் இருந்தபோது பிரபலமான விவிஐபிகளுக்கு நான் கொக்கைன் சப்ளை செஞ்சேன்னு ட்வீட் போட்டார்மா அவர். இந்த செல்வராஜுக்கு எனக்கு தெரியாமல் யாரோ ஒருத்தன் போட்டிருந்தாருன்னா சரி ஓகே, தெரியாமல் ஏதோ எழுதுறான்ப்பா அப்படின்னு சொல்லிடுறேன். இந்த பிரகாஷ் எழுதியிருந்தா நான் ஒன்று பெருசாக எடுத்துக்க மாட்டேன் நான். ஏன்னா பிரகாஷ் யார் எது சொன்னாலும் வாட்ஸ்அப்பில் வரதெல்லாம் நியூஸ்ன்ட்டு போடுவார், பெரிய அரிய நியூஸுன்ற மாதிரி போடுவார். இந்த செல்வராஜ் விவரம் அடைஞ்சவர், படித்தவர், பல காவல்துறை அதிகாரிகள் இவருக்கு நெருக்கம். அப்போ இந்த காவல்துறை அதிகாரி ஒருத்தர் சொன்னார்ன்ட்டு அதை போய் நீ ட்வீட்டாக பதிவு பண்ணுறேன். இது எங்கே எனக்கு தெரியும்னா, புழல் ஜெயிலில் நான் இருக்கும்போது இந்த செல்வராஜ் ட்வீட்டை பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு உள்ளே கொண்டு வந்து எனக்கு தர்றாங்க. யார் உண்மையிலே கொக்கைன் வழக்கில் கைதாகி உள்ளே இருக்கிற ஒருத்தன் என்கிட்ட காட்டுறான். அண்ணா உங்களையும் என்னையும் சேர்த்துட்டாங்கன்னு. ஃபஸ்ட் அவன் அண்ணா உங்களையும் என்னையும் சேர்த்துட்டாங்க அப்படின்ட்டு அவன் சொல்லும்போது, இவன் கொக்கைன் வியாபாரி, இவன் கூட நம்மளை எப்படி சேர்க்குறாங்க, ஏதோ போய் சொல்கிறான், தெரியாமல் சொல்கிறான் அப்படின்னு நினச்சிட்டேன் நான். அதுக்கப்புறம் பார்த்தா பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு வந்து காட்டுறாங்க. சார் பாண்டிச்சேரியில் 4 பேர் சிக்கினாங்க, அந்த வழக்கு அதுதான் ஏதோ அதில் நான் ஒருத்தன் செல்வராஜ் போட்டிருக்காரு. இன்றைக்கி துடிக்கிறாரு. நான் உங்களுக்கு மட்டும் தான் பத்திரிக்கை வந்துருமா நான் கேட்குறேன். என்ன பத்திரிகையாளரை பார்க்க வேணாம், மனுஷனா பாருங்க. அந்த 5.5 மாதம் ஜெயிலில் இருந்தீங்கல்ல அந்த டைமில் இல்லையா? ஸோ இதெல்லாம் முடிய போகும்போது இந்த மாதிரி பாண்டிச்சேரியில் கொக்கைன் கடத்தின 4 பேர் சிக்கியிருக்காங்க. அவங்களுக்கும் எனக்கும் சவுக்கு சங்கருக்கும் சம்மந்தம் இருக்குன்னு சிக்கின நபர் சொன்னார் அப்படின்ற மாதிரியெல்லாம் என் மனசுலலாம் என்ன தோணுச்சுன்னா, இதெல்லாம் ஒரு காசிப் மாதிரி வரும், இதுக்கெல்லாம் எங்கே ப்ரூஃப் இருக்க போகுது? இதோ இப்படியான வழக்கெல்லாம் எதிர்காலத்தில் வரவே போகிறது கிடையாது. ப்ரூஃப் இல்லாமல் ஒரு வழக்கை எப்படி போட முடியும்? டைம்ஸ் ஆஃப் இந்தியாவோட சீனியர் ஜேர்னலிஸ்ட் இந்த மாதிரி ட்வீட் போடும்போது இட் கேரி சம் வெயிட். இந்த ட்வீட்டை நீங்கள் போட்டிங்கனாலும் ஜெயபிரகாஷ் போட்டாலும் யாரும் கண்டுக்க மாட்டாங்க. சாதாரணமாக பார்க்குறவங்க போய் நீங்கள் அவர் அந்த இதை கிளிக் பண்ணி அவரோட ப்ரொஃபைலில் பார்த்தீங்கன்னா சீனியர் ரிப்போர்ட்டர் டைம்ஸ் ஆஃப் இந்தியான்னு இருக்கும். அவர் போட்டால் சும்மா போடுவாரா? இவர் நேற்று பேசுகிறாரு, இவர்களுக்கு ஃபோனை பறிமுதல் பண்ண உரிமையே இல்லை. இன்னொரு விஷயமும் சொல்லியிருக்காருங்க சார். இதை மாதிரி ஏற்கனவே ஒரு ஜேர்னலிஸ்டோட வீட்டில் எங்களுக்கு தேவையானதெல்லாம் எடுத்துகிட்டு போனோம், ஸோ உங்கள் வீட்லேயும் அது மாதிரி வச்சு எடுத்துகிட்டு போட்டுமா அப்படின்ற மாதிரி ஏதோ சொல்லியிருக்காரு. நான் சொன்னேன்ல, அந்த திருச்சியிலேருந்து ஒரு சப் இன்ஸ்பெக்டர் ஒருத்தன் வந்திருந்தாருன்னு, இந்த எஸ்ஐடியில் இருக்கிறார் அந்த சப் இன்ஸ்பெக்டர். அவர் இதே வார்த்தையை சொல்லியிருக்காரு, சவுக்கு சங்கர் என்ன பண்ண தெரியுமான்ட்டு. இதை நேற்று சொல்கிறீங்களே, ஒரு செய்தியாளர் பேரை சொல்லினோன்னே அது சங்கர்னு பேர் சொல்லக்கூடாதான். அப்போ எப்படி எதை வச்சு மிரட்டுறாங்கன்னு தெரியுதா? பேசுகிறீங்களா ஆர்ப்பாட்டத்தில்? அன்றைக்கி பேசியிருந்தீங்கன்னா செய்வானா? அதை எங்களுக்கு தேவையானதெல்லாம் எடுத்துகிட்டு போகணுன்னா என்ன மீன் சார் பண்ணுறாங்க? டிஃபேம் பண்ணுறதுக்கு என்னென்ன வேணுமோ அதை எடுத்துகிட்டு போவாங்கம்மா. உள்ளே இருக்கிறது என்னென்ன எடுத்துகிட்டு போனாங்க? ஐபேடு, மொபைல் ஃபோன்ஸு, தேவையானதை எடுத்துகிட்டு போவோன்னா தேவையானதை வச்சு எடுத்துகிட்டு போவாங்க. அங்கே ஃபெலிக்ஸ் அவர்களின் மனைவி நீங்கள் வீடியோ போடணும், நீங்கள் எனக்கு நீங்கள் உங்களை செக் பண்ணிவிட்டு தான் நான் உள்ளே அனுப்புவேன்னு சொன்னதோட ரீசன் அதுதான். வச்சு எடுக்கலை. அன்றைக்கி வேடிக்கை பார்த்தீங்கல்ல, நீங்களே பரப்புனீங்களே, கொக்கைன் சப்ளை பண்ணியிருக்காருன்னு பரப்புனீங்கல்ல. இப்போ அந்த ஆள் என் பேரை சொல்லி அவர் சவுக்கு சங்கர் வீட்டில் வச்சு எடுத்துகிட்டு போனது போல் உங்கள் வீட்டில் வச்சு எடுத்துகிட்டு போவேன்னு அவங்க பேச எங்கேருந்து ஒரு சாதாரண சப் இன்ஸ்பெக்டருக்கு துணிச்சல் எங்கேருந்து வருகிறது? எடப்பாடி பழனிசாமி அறிக்கை விடுகிறார்னு ஒன்று தான் அவங்களுக்கு தெரியும் இல்லையா? எங்கிருந்து அவர்களுக்கு அந்த துணிச்சல் வருகிறது? ஆவேசமாக பேசுகிறீர்கள், வாய் கூச வேணாமா உங்களுக்குலாம்? நான் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன், எப்பா நீங்கள் பத்திரிகையாளரை ஏற்றுக்க வேணாம்ப்பா. ஒரு சாதாரண மனிதனுக்கு இது நடக்கலாமா? 17 வழக்குகளா ஒரு யூடியூபுக்கு? இதை கேட்டிங்களா? குறைஞ்சது கையை உடைச்சாங்களே, அதை சொல்லுங்கம்மா. நான் சமீபத்தில் நேர்காணல் எடுக்கும்போது தான் மக்கள் கண்காணிப்பகத்தின் எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர் திரு ஹென்றி டிஃபன் அவர்களை சந்தித்தேன். இதுக்கு முன்னாடி ஃபோனில் கூட நான் பேசியதில்லை. இவன் யாருன்னே தெரியாதுமா. அது சொல்லிடுறேன் சார். ஹென்றி டிஃபன் அவர்கள் அவர்களோடு சேர்ந்து 16 ஆக்டிவிஸ்ட்டு உங்கள் கையை உடைத்ததை கண்டிச்சிருந்தாங்க. அவர்கள்தான் மனிதர்கள். சவுக்கு சங்கர் யாருன்னு முன்ன பின்ன தெரியாது. காவல்துறை குற்றச்சாட்டில் உண்மை கூட இருக்கலாம், ரைட்டா? அவங்க பார்வையிலேருந்து சொல்கிறேன் நான், உண்மை இருக்கலாம். கையை புறா உடைக்கிற அவர் கேள்வி அதுதான். நான் தப்பு நான் ப்ராசிக்யூட் பண்ணேன். இதற்கு நீங்கள் கேள்வி இன்னொன்று சொல்கிறேன் மாலதி,
ஹென்றி டிஃபனுக்கு என்ன முன்ன பின்ன தெரியாது. சமீபத்தில் நான் அவரை நமது சேனலுக்காக நேர்காணல் எடுக்கும்போது தான் முதல் முறையாக அவரை சந்திக்கிறேன். அவருக்கு இது தவறுன்னு சொல்லி அவர் அறிக்கை விடுறாரு. நேற்று பேசுனதில் அங்கே அந்த பத்திரிகையாளர் மன்றத்தில் கூடியிருந்ததில் பாதி பேர் எனது நண்பர்கள், மீதி பேர்லாம் ஜூனியர்ஸ். அதுக்கப்புறம் பழக்கம் இல்லை எனக்கு. செல்ராஜ் ஃப்ரெண்டு, ஷபீர் ஃப்ரெண்டு, இந்த பிரகாஷே பழக்கம்தான், சுரேஷ் ஃப்ரெண்டு, ஹசீஃப் ஃப்ரெண்டு. கையை உடச்சதை கண்டிக்கணும்னு உங்களுக்கு தோணலைல்ல? நீங்கள் ஃபோனை பறிச்சதுக்கே துடிக்கிறீங்க. நீங்கள்லாம் பழகிட்டு தானே இருந்தீங்க என்கிட்ட. இன்றைக்கி உங்களோட சொத்து விவரங்களெல்லாம் கேட்கும்போது உங்களுக்கு அப்படியே கொந்தளிப்பாக இருக்குது. அது எப்படி இப்படி கேட்கலாம்? எத்தனை மனைவிகள் என்று எப்படி கேட்கலாம்னா, ஆபாசமாக அசிங்கமாக என்னை பற்றி யூடியூப்பில் பேச வச்சு செய்திகளை கசிய விட்டார்கள். நீங்களும் அந்த செய்திகள்லாம் பார்த்து ரசிச்சிங்கல்ல? நீங்கள் குறிப்பிடும் அந்த ஆங்கில நிறுவனத்தின் சார்பில் எத்தனை செய்திகள் இப்படி கசிய விடப்பட்டது? எனக்கு இப்போ இந்த சமீபத்தில் ஒரு ஆடியோ வெளியாச்சு, ஞாபகம் இருக்கா? நான் பேசுன்னு சொல்லிட்டு பார்லிமெண்ட் சேனலில் மட்டும் வெளியாச்சு. அதுக்கப்புறம் எனக்கு ஒரு 2-3 ஜேர்னலிஸ்ட் ஃபோன் பண்ணாங்க. ஒரு திருச்சி டிஐஜி தான் அனுப்பிச்சிருந்தாரு. நான் அதை போடல, சீனுன்னு நான் அனுப்பிச்சிட்டேன். சேனலுக்காக அனுப்புகிறாரு அவர், திருச்சி டிஐஜி திரு வருண்குமார், இந்த ஆடியோவை. அப்போ அங்கே ஒரு போலீஸ் கஸ்டடியில் இருந்த ஒரு ஆளுகிட்ட இருந்து எப்படி இந்த ஆடியோக்கள் வெளிவருகின்றனன்ற விஷயம் குறைந்தபட்சம் நீங்கள் எங்காவது கேள்வி கேள்விப்படுவீங்களா? பப்ளிஷ் பண்ணுறீங்க அதை. நீங்கள் அன்னைக்கு சங்கர் கஸ்டடியில் இருக்காரு, சங்கர் ஃபோனில் இருக்கக்கூடிய இந்த விஷயங்கள் வெளியே எப்படி வருகின்றனன்ற ஒரு குறைந்தபட்ச கேள்வியை நீங்கள் எழுப்பியிருக்க வேணாமா? இன்னைக்கு நீங்கள் ஏன் அஞ்சுறீங்க? உங்களது ரகசியங்கள் வெளிப்பட்டு விடும் என்பதற்காக நீங்கள் அஞ்சுகிறீர்கள். அப்போ எல்லோருடைய ரகசியங்களும் ரகசியமாக இருக்க வேண்டும் தானே? அப்போ இது நடக்கும்போது இந்த அநியாயத்தை, ஏன்னா நீங்கள் அந்த பக்கம் இருந்தீங்க, அப்போ திமுகவுக்கு எதிராக பேசுறாரு, வச்சு செய்யட்டும், என்ஜாய் பண்ணீங்க. இல்லை அவங்களும் நினச்சிருப்பாங்கன்னு நான் நம்புகிறேன். இப்படிலாம் செய்வதன் மூலமாக திமுகவுக்கு எதிராக நீங்கள் பேசுகிறத நிறுத்துவீங்க. அப்போ அதே திமுக தானே நீங்கள் உங்கள் ஃபோனை பிடுங்குது. ஏமா இப்போ துணிச்சிக்கிட்டு பத்திரிகை மன்றத்தில் போய் ஆர்ப்பாட்டம் நடத்துறீங்க? எழுதுறாங்கல்ல இன்றைக்கி திமுகக்காரங்க, பேராசிரியர் கூட தான் விசாரிக்கிறாங்க, அவங்க அமைதியாக இருக்காங்க. நீங்கள் ஏன் போய் போராட்டம் பண்ணுறீங்கன்னு? அதுதான் சார் சொன்னேன், தேஜாவும் மாதிரி சார். இதை ஒன்றொன்னா நம்ம எடுத்து போஸ்ட்மார்ட்டம் பண்ணால் உங்களுக்கு என்ன நடந்தோ அது எல்லாமே இப்போ ஜேர்னலிஸ்ட்டுங்களுக்கு நடந்துட்டுருக்கு. ஃபஸ்ட்டு நான் தான் இதை ஃப்ளாக் பண்ணேன், கவனிச்சிங்களா? ஃபோன் சீசணுன்னு எனக்கு தெரியும் இது தப்பு, இது எந்த இடத்துல போய் முடிய போகுது அப்படின்னு தெரியும், நல்லா தெரியும். தப்பு இது, ஃபஸ்ட்டு இது தப்பு. நெல்சன் சேவியர்லாம் திமுக உறுப்பினர் என்பது எனக்கு தெரியும். ஒன் இண்டியாவில் உட்காந்துட்டு திமுகவுக்கு முட்டு கொடுக்குறது தான் முழு நேர வேலை. ஒன் இண்டியாவில் வேலை வாங்கி கொடுத்தது திமுக தானே. எப்படி அவருக்கு அங்கே வேலை கிடையாது? சன் நியூஸ்க்கு போக வேண்டியது. குணசேகரன் இவருக்கு முன்னாடி க்யூவில் இருந்தார், அதனால் குணசேகரன் நாங்கள் அப்பாயிண்ட் பண்ணிவிட்டு நெல்சன் சேவியர், அதனால் அவருக்கு கிடைக்கவிருந்த சன் நியூஸ் எடிட்டர் பதவி வந்து அவருக்கு கிடைக்கல. அதனால் அவர்களாக சன் நியூஸுக்கு வந்திருக்கணுமேனு சொல்லிட்டு அவங்க தான் ஒன் இண்டியாவில் வேலை வாங்கி கொடுத்தாங்க. அது எனக்கு தெரியுது. இருந்தாலும் நெல்சன் சேவியரோட ஃபோன் பறிக்கப்பட்டு குறைந்தபட்சம் செய்தி, இதை செய்தியாக பதிவு பண்ணணும்னு நான் தான் முதல்ல சமூக வலைத்தளங்களில் பதிவு செய்கிறேன். அதற்கு பிறகு புதிய தலைமுறை தந்தி ரிப்போர்ட் இது பண்ண உடனே பதிவு பண்ணுறேன். அதற்கு பிறகுதான் இவர்கள் அதை பற்றி பேச தொடங்குகிறார்கள். நீங்கள் கவனிச்சுக்கலாம். நார்மலாக வந்து இங்கே போகிறாங்க, போய் எஸ்ஐடியில் அப்பியர் ஆனோன்னா ஃபோனை பிடிக்கிட்டோன்னா போய் பத்திரிகை மன்றத்தை மொத்தமாக எஸ்ஐடி வாசலில் நீங்கள் உட்காந்துருக்கணுமா இல்லையா? இந்த கூட்டம் அங்கே இருக்கணும். அப்போ தான் காவல்துறைக்கு இது நம்ம செஞ்சது தவறுன்னு தெரியும். சமூக வலைத்தளங்கள்லாம் வெளியில் வந்தோடனே வேறு வழி இல்லாமல் ஐயோ சரி நம்ம ஃபோனை பிடிக்கிட்டாங்கன்னு தெரிய வருது, வேறு வழி இல்லை, நம்ம போய் பத்திரிகை மன்றத்தில் ஏதாவது பேசுவோம் அப்படின்ட்டு. அதற்கு பிறகு தானே உங்கள் பிரச்சனைக்கு இப்போ பிறகு தானே வர்றீங்க நீங்கள். நான் விமர்சனம் பண்ணலாம், இன்னொரு அரசியல் கட்சி திரு சீமான் அவர்களை விமர்சனம் பண்ணிட்டோம். சீமான் மேலே விமர்சனம் பண்ணுறது எனக்கு 100 விஷயம் இருக்குது, இப்போ கூட விமர்சனம் பண்ணுவேன். நீங்கள் ஒழுக்க விதிகளுக்கு உட்பட்ட ஒரு அரசு ஊழியர் அதிகாரி. மற்ற பணியாளர்கள் மற்ற ஊழியர்களை விட சீருடை பணியாளர்களுக்கு கூடுதல் ஒழுக்க விதிகள் இருக்கின்றன. ஆங்கிலத்தில் மாரல் டர்பிட்யூடுன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இன்னொன்று, அரசு ஊழியர் மது இருந்தக்கூடாதுன்னு ஒழுக்க விதியில் இருக்குது தெரியுமா? கான்ட்ராக்ட் ரூல்ஸில் தெரியுமா? மது இருந்தக்கூடாது. கவர்மெண்ட் கான்ட்ராக்ட் ரூல்ஸில் மது இருந்தக்கூடாது என்பது ஒரு கட்டுப்பாடு விதி, டிசிப்ளின் ரூல்ஸு. ஒரு ஐபிஎஸ் அதிகாரி நிச்சயமாக இதை செய்யக்கூடாது. என்ன காரணம் என்றால் அதுவும் மூத்த அதிகாரி. என்னென்னா ஏன் வந்து அது டிசிப்ளின்டு ஃபோர்ஸ், டிசிப்ளின் வந்து ரொம்ப முக்கியம், மாரல்ஸ் ரொம்ப முக்கியம்ட்டு ஏன் சொல்கிறாங்கன்னா, ஒரு சீனியர் ஆஃபீஸரே தவறு செஞ்சானா கீழே இருக்கிறோம் அதை பார்த்து செஞ்சானா டிசிப்ளின் போயிடும். ஒரு இன்ஸ்பெக்டர் இன்ஸ்டாகிராமில், இப்போ திருச்சி ரேஞ்சில் ஒரு இன்ஸ்பெக்டர் இன்ஸ்டாகிராமில் ரீல் போடுறாருமா, வருண்குமார் அவருக்கு சார்ஜ் கொடுக்க முடியுமா? எக்ஸ்ப்ளனேஷனில் ஷோகாஸில் எழுதி கொடுப்பார் அந்த இன்ஸ்பெக்டர். எனக்கு இந்த ஷோகாஸை கொடுத்த காவல்துறை துணைத் தலைவர் திரு வருண்குமார் அவர்களும் அவரது மனைவியான காவல்துறை துணைத் தலைவர் அவர்களும் சேர்ந்து இன்ஸ்டாவில் ரீல்கள் போட்டு கொண்டிருக்கிறார்கள், இந்தாங்க அந்த ரீலோட நகல்னு போடுவார். எப்படி ஷோகாஸ் நோட்டீஸ் கொடுப்பீங்க? புரியுதா நான் சொல்கிறதோட சீரியஸ்னஸ் புரியுதா? வருண்குமார் இன்ஸ்டாவில் ரீல்ஸ் போட்டு அவருக்கு நிறைய லைக்ஸ் வருதுன்னு பொறாமையில் நான் இதை சொல்லலை, புரியுதுங்களா? ஸோ இது டிசிப்ளின் ஃபோர்ஸ். 18 வருஷம் டிபார்ட்மெண்ட்டில் வேலை செஞ்சுருக்கேன். வாட் இஸ் தி ஃபோர்ஸ்ன்றது தெரிஞ்சதுனால நான் இதை சொல்கிறேன். சரி, வருண்குமார் ரீல்ஸ் போட்டது இப்போ தான் போட்டார், அவர் போட்டு 10 நாள் ஆகுது. இன்றைக்கி வந்து அது தப்புன்னு போடுறீங்க. என்ன சார் நோக்கம்? காண்டு. வருண்குமாரால் தானே சங்கர் ஃபோன்லேருந்து ப்ரைவேட் டேட்டாவை எடுத்து விட்டாரு. நம்ம ஃபோனு 2 ஃபோனு மாட்டிருக்கு.
இதே மாதிரி டேட்டாவை எடுத்து விட்ட வருண்குமாரை இப்போவாவது கண்டிக்கலாம். அப்படியே அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை வேறு யாரோ ஒருத்தர் கண்டிச்சிருக்காரு, அந்த ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து போட்டு எஸ் பெரிய சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜு ஆமோதிக்கிறாரு. இப்போ இது உங்களுக்கு இந்த அறச்சீற்றம் முன்பே வந்திருக்க வேண்டும். இது போன்ற அறச்சீற்றம் இல்லாமல் மரத்து போய் மழுங்கி போய் திமுக உடன்பிறப்பாக மாறிவிட்டீர்களே என்பதைத்தான் இன்று மக்கள் சுட்டி காட்டுகிறார்கள். அப்போ உங்களுக்கு இந்த சிக்கல் வரும்போது மட்டும் திடீரென்று நேர்மை நிலைப்பாடு எடுக்கும்போது மக்கள் முன்னிலையில் நீங்கள் அம்பலப்பட்டு போய் நிற்கிறீர்கள். நான் தொடர்ந்து மக்கள் புத்திசாலிகள்னு சொல்லிட்டு இருக்கேன்ல, பார்த்தீங்களா இன்றைக்கி மாட்டிக்கிட்டீங்களா? உங்கள் உரிமைக்காக நீங்கள் போராடுவது நேற்று வரைக்கும் நீ எங்கே போன கீழே திட்டவான் பூரா திமுக இது பத்திரிகையாளர்கள் ஆர்ப்பாட்டம் இல்லை, திமுக ஊப்பிகளின் ஆர்ப்பாட்டம் எவ்வளோ எடுத்திருக்காங்க பார்த்தீங்களா? சமூக வலைத்தளையும் அந்த சென்னை ப்ரெஸ் கிளப்போட அந்த எக்ஸ் தளத்தில் இவங்க அந்த ஆர்ப்பாட்டம் நடத்துகிறோன்னு போட்டப்போ கீழே அவ்வளவு விமர்சனங்கள். எவ்வளவு தூரம் மக்கள்கிட்டேருந்து விலகி இருக்கிறாங்கன்னு தெரியுதா? நான் தொடர்ந்து பல முறை வாட் இஸ் ஜேர்னலிசம்னு நான் புரிஞ்சுக்கிட்டது என்னென்னா, ஆளும் அரசுகளை அதிகார வர்க்கத்தை நோக்கி கேள்வி எழுப்புவது தான் ஊடகம், அவன்தான் ஊடகவியலாளன் என்பதை நான் பதிவு செய்திருக்கிறேன். இந்த தவறெல்லாம் நடக்கும்போது நீங்கள் ஏற்கனவே மற்றவர்களுக்கு இந்த தவறு நடக்கும்போது ஏற்கனவே பேசியிருந்தீங்கன்னா நீங்கள் நேர்மையானவன். இன்னைக்கு உனக்கு நடக்குது நீ பேசுகிறனா நீ சந்தர்ப்பவாதின்னு சொல்கிறாங்க. அப்படித்தான் நம்ம சந்தர்ப்பவாதிகள் தான் நீங்கள். இன்னும் சொல்லப்போனால் குறைந்தபட்சம் யாருக்கு இது நடந்தாலும் நீங்கள் இதை செய்தியாக்கி இருக்க வேண்டாம். சவுக்கு சங்கர் நல்லவர் என்றெல்லாம் உங்களிடம் யாரும் சான்று கேட்கவில்லை. இதை குறைந்தபட்சம் செய்தியாக இருக்க வேண்டும். ஒரு யூடியூப்பில் பேசுனதுக்கு 17 எஃப்ஐஆர் போடுவது தவறு என்பதையாவது நீங்கள் பதிவு செய்திருக்க வேண்டும். திரு நக்கீரன் பிரகாஷ் அவர்களே பேசுகிறாரு. பேசும்போது ஜேர்னலிஸ்ட் கேள்வி கேட்குறாரு, திரும்பவும் பேசுவாராங்க சார்? அவர் அப்படிப்பட்டவர் தான், மீண்டும் அவர் பேசுவார் தான் கையை உடைச்சதுக்கப்புறம். ஸோ அவங்களுக்கு அந்த வருத்தம் புரியுது. கையை உடைச்சா கூட இந்த ஆள் வெளியே திமுக எதிராக பேசதான் செய்வார். அவர்களுக்காகவும் நான் பேசுகிறேன். ஏன்னா எனக்கு இஷ்யூ தான் முக்கியம். பிரகாஷா, நெல்சன் சேவியரா, அசிஃபா இதெல்லாம் எனக்கு பிரச்சனை கிடையாது. இஷ்யூ தான் எனக்கு முக்கியம். போலீஸோட இந்த ஆக்ஷன் தான் முக்கியம். ஏபிசி என்ன நிறம் இப்படி தான் என்டிடிஃபைன் ஆக்ட் பண்ணார். சவுக்கு சங்கர் மேலே என்ன குற்றச்சாட்டுன்னு தான் எனக்கு தெரியாது. கையை ஏன் உடைக்கிற? இது தப்பு. ஆனால் நீங்கள் வாய் மூடிட்டு தானே இருந்தீங்க. இப்போ ஆக்சுவலாக அந்த கையை உடைச்சாங்க அப்படின்றதே வெளியே இருக்கும்போது எப்படி பேசுகிறாங்கன்னா இவங்கெல்லாம் அதுவே ஒரு நாடகம் போல். ஸோ இதில் எனக்கு என்ன தெரிஞ்சுக்கணுன்னா சார், இப்போ இது நாடகமாக உண்மையாகவே கையை உடைச்சாங்களா அப்படின்னு இந்த ஜேர்னலிஸ்ட்டுங்களால் உள்ளே என்ன நடந்ததுன்னு தெரிஞ்சுக்க முடியும் தானே சார்? இப்படி கண்டுபிடிக்க முடியணும். அதான் ஜேர்னலிஸ்ட். நீங்கள் அதை கண்டுபிடிக்கணும், நீங்கள் ஜேர்னலிஸ்டே கிடையாது, அவ்வளோதான். இன்னொன்று ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். குறிப்பாக கிரைம் பீட்டு பார்க்கக்கூடிய செய்தியாளர்களுக்கு விசாரணை அன்அஃபிஷியலாக சொல்லுவாங்க, ஸ்டேட்மெண்ட் கொடுக்க மாட்டாங்க. ஆமாம் சவுக்கு சங்கரோட கையை ஜெயிலில் வச்சு உடச்சாங்களா, யாரும் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கும். ஆமாய்யா இப்படி தான் சார் நடந்துச்சு, கன்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் ரிப்போர்ட் பண்ணுறதா இருந்தால் சோர்ஸஸ் கன்ஃபர்ம்டு தட் அப்படின்ட்டு நீங்கள் குறைந்தபட்சம் செய்தியாக போட்டிருக்கலாம், அல்லது உங்கள் சமூக வலைத்தள கணக்குகளில் இதை பதிவு செய்திருக்கலாம், வெளியிட்டிருக்கலாம். குறைந்தபட்சம் ஒரு காலத்தில் இவங்கிட்ட பழகிருக்கோன்ற ஒரு சின்ன கேட்டசி கூட இல்லாமல் நீங்கள் உங்கள் திமுக முதலாளிகளுக்கு விசுவாசமாக இருந்ததன் விளைவைத்தான் இன்று மக்கள் உங்களை கல்லால் அடித்துக் கொண்டிருக்கிறார்கள். சார் இது நாளைக்கு நமக்கும் நேரலாம் அப்படின்ற எண்ணத்துலையாவது இதை பேசி இருந்திருக்கலாம் சார். எனக்கு அந்த புரிதல் ஒருத்தருக்கு கூட இல்லாமல் போனது எனக்கு வருத்தமாக இருக்குமா. நக்கீரன்லேருந்து பிரகாஷ் எல்லாம் ஜென்மத்துக்கு அனுப்ப மாட்டாங்க. ஏன்னா அந்த பத்திரிகையை பொய்யா எழுதுறதுக்காக நடத்துகிற பத்திரிகை. அதனால் இந்த மாதிரி ஒரு புழுகிற ஆள் நமக்கு கிடைக்க மாட்டார்னு பிரகாஷ் வச்சுருக்காங்க. மற்ற எந்த செய்தியாளருக்கும் இந்த பணி நிரந்தரம் அல்ல. புரியுதுங்களா? குறைந்தபட்சம் நீங்கள் உங்களுக்கு நேர்மையாவது இருந்திருக்கலாம்ல. இங்கே இது தப்புங்க அப்படின்றது குறைந்தபட்சம் இதை பதிவு செய்திருக்கலாம். நான் ஏற்கனவே வந்த புதுசில் இதை சொன்னேன்னு நினைக்கிறேன். ஆதரவாக சின்னதாக எக்ஸ் வலைத்தளத்தில் பதிவு செய்தவர்களை எல்லாம் காவல்துறை அழைத்து மிரட்டி இருக்கிறது. அப்போ அந்த மிரட்டலுக்குத்தானே நீங்கள் அஞ்சி அமைதியாக இருந்தீர்கள். இன்றைக்கி உங்களே நேற்று வரைக்கும் அடிமை இருந்தீங்க, இப்படி இருக்கிறேன்னு சொல்லிட்டு தான் நீங்கள் ஃபோனை போடுக்குறாங்க. அதே மாதிரி நீங்கள் தேனியில் அந்த கஞ்சா வழக்கில் கைதாகிறீங்க அப்படின்ற ஒரு விஷயம் வருது. அதில் நக்கீரன் பிரகாஷ் அவர்களே என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் கைதாகும் போது கூட ஒரு பொண்ணு இருந்தா அப்படின்ற தகவல் பரவுது. நக்கீரன் பிரகாஷ் அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா கூட இருந்தது மாலதி தான். அந்த கைது பண்ணி சவுக்கு சங்கரை கூப்பிட்டுட்டு போயிட்டாங்க. மாலதியை போலீஸ் உட்கார வச்சு இன்ட்ராகேஷன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு அனுப்பிச்சிருக்காங்க அப்படின்னு பேசுகிறாரு. இது பொய். என்ன அன்னைக்கு நான் இங்கே சென்னையில் இருந்தேன், சுத்தமாக எனக்கும் இருங்கம்மா இவ்வளோ நேரம் சொன்னேன். அந்த பத்திரிகையே பொய்யே எழுதுறதுக்காக வச்சுருக்காங்க, அதில் நல்லா புழுகிறாருன்ட்டு தான் பிரகாச வேலைக்கு வச்சுருக்காருன்னு சொல்கிறேன். இப்போ நீங்கள் சொன்னதுனால இந்த விஷயத்தை குறிப்பிட்றேன். தேனியில் நான் கஞ்சா வழக்கில் கைது செய்யப்படவில்லை, புரிஞ்சுக்குங்க. தேனியில் என்ன கோவை போலீஸார் யூடியூப் கேஸாக கைது பண்ணுறாங்க. கைது பண்ணி நான் என்னை கூட்டிகிட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் போனால் இந்த கேஸில் பெயில் கிடச்சிரும்னு சொல்லிவிட்டு
அங்கே கஞ்சா வைத்து கைது செய்யப்பட்டதாக பின்னால் எழுதப்படுகிறது. நான் கோவை போலீசார் என்னை கைது செய்து கோவை சிறையில் அடைத்த 2 நாட்களுக்கு பிறகுதான் கஞ்சா வழக்கில் கைது செய்யப்படுகிறேன். என் உடனிருந்தவர்களை அன்னைக்கு என்னை கைது செய்துட்டு போன பிறகு எனது உடனிருந்தவர்களை கைது செய்கிறார்கள். என்ன, நான் முதலில் கைது செய்யப்படுவது கஞ்சா வழக்கில் அல்ல. கோவைக்கு கொண்டு போனப்பட்ட பிறகு 2 நாட்கள் கழித்து தான் கஞ்சா வழக்கில். ஏன்னா நான் இருக்கும்போது தான் ஒன்றும் இல்லையே, நான் போன பிறகு எல்லாத்தையும் வச்சு இதெல்லாம் பண்ணுறாங்க. அவர் புலிட்சர் விருது வாங்கின ஜேர்னலிஸ்ட்டுமா. முன்னாடி நாள் வரைக்கும் என் மகள் அப்படின்ற அளவுக்கு நீங்கள் பேசிகிட்டு இருந்தீங்க, ஃபோட்டோ போட்டு ஃபேஸ்புக்கிலலாம் எழுதியிருக்கீங்க என் மகள் போன்றவள் மாலதி அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் சடனாக வந்து நீங்கள் இந்த மாதிரி ஒரு கஞ்சா இருந்த இடத்துல மாலதி இருந்தா அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்கன்னா உங்களுடைய நோக்கம் என்ன? என்னுடைய கேரக்டர் அசாசினேட் பண்ண முயற்சி பண்ணுறீங்கன்னு தானே சார் அதை புரிஞ்சிக்க முடியும். ஏம்மா, அவர் வந்து நீங்கள் பெண்ணுன்றதுனால இன்னொன்று இது நம்ம ஷோன்றதுனால சில வார்த்தைகள் எல்லாம் பயன்படுத்த முடியாமல் நான் தவிர்க்கிறேன். அது புரிஞ்சுப்பாங்க. அந்த எல்லா வார்த்தைகளுக்கும் தகுதியானவர் பிரகாஷ், அவ்வளோதான். இதுக்கு மேலே பேசாதீங்க, விடுங்க. நான் சொல்லிட்டேன்ல, இப்போ இது நான் என்ன சொல்ல வர்றேன்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அதான் பிரகாஷ், அந்த பத்திரிகை தான். ஸோ பத்திரிகையாளர்கள் வந்து டிஜிபியை போய் மீட் பண்ணியிருக்காங்க, இந்த ஃபோன் கொடுத்த விவகாரமாக பேசியிருக்காங்க. பட் இந்த வழக்கு வந்து உச்சநீதிமன்றத்தில் இருக்குது. உச்சநீதிமன்றம் போகிறதா இவங்க இந்த ஆர்ப்பாட்டத்தில் எதுவும் சொல்லலை. இப்போ அப்படி போக வேண்டியது அவசியமா இல்லை அவசியம் இல்லையா சார்? ஐ ரியலி அப்ரிஷியேட் யூ. உங்களுக்கு இது கேட்கணும்னு ஏன் தோணுச்சு சார், சொல்லுங்கள். ஏன்னா வழக்கு உச்சநீதிமன்றத்தில் இருக்குது சார். நீங்களும் நானும் ஏன் உச்சநீதிமன்றம் போகணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஏன்னா அது அவங்களோட வழிகாட்டுதல் தான். ஒருவேளை இப்போ இவங்களே என்ன மாதிரியான டவுட் இருக்குன்னு சொல்கிறாங்கன்னா, செல்வராஜ் கூட சொல்கிறாரு, ரொம்ப சீக்கிரமாக வந்து எலெக்ஷன் வரப்போகுது, ஸோ எங்களெல்லாம் வந்து திமுகவுக்கு ஆதரவாக நடந்துக்கணும் அப்படின்றதுக்காக மிரட்டும் வகையில் இதை போலீஸ் பண்ணியிருக்கோன்னு நாங்கள் நினைக்கிறோம். ஒருவேளை எங்களோட பிரைவசி எல்லாம் வெளியே வருமோன்னு நாங்கள் சந்தேகப்படுறோம். நடந்தது எங்களுக்கும் நடக்குமோ அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது டிஜிபி வந்து உங்களுக்கு அக்னாலஜ்மெண்ட் லெட்டர் கொடுத்துடலாம், ஃபோனே கொடுத்துட முடியாதுல்ல. ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் உச்சநீதிமன்றத்தை நாடுனா மட்டும்தான் இவங்க என்ன கேட்குறாங்க, போலீஸ் செய்த தவறுக்கு நாங்கள் ஃப்ரேம் பண்ணப்பட்டுருவோமோன்னு அச்சம் இருக்குன்னு சொல்கிறாங்க. நீங்கள் ஆல்ரெடி என்ன சொல்லியிருக்கீங்கன்னா, அங்கே போனால் ஏன் ஃபோனை வாங்கினீங்கன்னு சொல்லிட்டு போலீஸையே கூட நீதிமன்றம் கண்டிக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ நீங்கள் யார்கிட்ட போய் முறையிடணுமோ அவங்ககிட்ட முறையிட்டால் தானே இதுக்கான தீர்வு கிடைக்கும். ரொம்ப அழகாக கேட்டீங்க. இது எப்படி கவனிச்சிங்க? அங்கே பேசும்போது அந்த பேசிய பத்திரிகையாளர் மன்ற நிர்வாகிகளோ வேறு யாராவது நாங்கள் உச்சநீதிமன்றம் போகிறோன்னு எங்கேயாவது சொன்னாங்களா? எங்கேயுமே சொல்லலை சார். உச்சநீதிமன்றம் போகாமல் இருக்குது அந்த ஆர்ப்பாட்டமே. ஏன் சார், காசு இல்லையாங்க சார்? இந்த லாயர்ஸ் வைக்கிற அளவுக்கு அவங்ககிட்ட காசு இல்லையா? லுக்மாலதி, இதெல்லாம் வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் தொடர்பான விஷயம், ஜேர்னலிஸ்ட் அண்ட் மீடியா ரைட்ஸ் தொடர்பான விஷயம். 30 லட்சம் 40 லட்சம் ஃபீஸ் வாங்குகிற வழக்கறிஞர்கள் கூட இது போன்ற விவகாரங்களுக்கு இலவசமாக ஆஜராவார்கள். என்ன காரணம்? ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் தொடர்பான இஷ்யூ. இது மாதிரியான வழக்குகளில் போய் ஆஜராகிறது ஒவ்வொரு வழக்கறிஞருக்கும் பெருமை. ஓகேங்களா? ஃப்ரீயாக போயிடுவாங்க. அதுபோக சென்னை பத்திரிகையாளர் மன்றத்தில் நிதி இருக்குது இல்லை? இப்போ ப்ரெஸ் மீட்டுக்கு நீங்கள் போயிருக்க மாட்டீங்க. ப்ரெஸ் மீட்டை நடத்துறதுக்கு பணம் கட்டணுங்க, தெரியுங்களா? ஹாலுக்கு கட்டணும்ல, பணம் இருக்குல்ல. ஒரு மேனேஜர் ஒருத்தர் இருப்பார், அவருக்கு இந்த சிதற செலவுகள் போக ஒரு அமௌண்ட் இருக்குமாங்க. வாரத்துக்கு 4-5 ப்ரெஸ் மீட் நடக்குது. காலைல ஒரு ப்ரெஸ் மீட்னா ப்ரெஸ் மீட் 2 மணி நேரம் தான். அது புக் பண்ணுறதுக்கு ஒரு அமௌண்ட் கொடுப்பாங்க. சார், ரொம்ப நாள் எலெக்ஷன் நடக்காமல் இருந்துச்சு. இந்த பத்திரிகையாளர்களை பாதுகாப்பவர்கள் நாங்கள் தான், பாதுகாக்கணும். அதுக்காக தான் எலெக்ஷனே வச்சு நாங்கள் இந்த பத்திரிகையாளர் சங்கத்தை உருவாக்க போகிறோம்னு சொன்னாங்க. அப்படி இருக்கும்போது இது இவங்களுக்கான நேரடி பிரச்சனை இல்லை சார். போன மாட்டிக்குவாங்கல்ல, யார் மாட்டிக்குவா? உங்கள் ஃப்ரெண்டு மாட்டிக்குவாங்கல்ல சார். அப்போ நீங்கள் அவரை சுரேஷ் வேதநாயகம் இந்த தேர்தலில் வெற்றி பெற்றால் யார் வெற்றி பெற்றது போலன்னு நான் சொன்னேன். ஏற்கனவே சொல்லியிருக்கீங்க. பேர் சொல்கிறது பயமா? அருண் அவர்கள் வெற்றி பெற்றது போலன்னு நான் சொல்லியிருக்கேன் இல்லையா? அப்படி இருக்கும்போது இந்த மேட்ரு சுப்ரீம் கோர்ட்டுக்கு போச்சுன்னா யார் சீஸ் பண்ணதுன்ட்டு வந்து அப்பியராக சொல்லுன்றது வரைக்கும் கூட போகும். ஏன்னா ஜேர்னலிஸ்ட்டோட மொபைல் ஃபோன்ஸை சீஸ் பண்ணுறதுன்றது ஒரு கிரே ஏரியா. இது சம்மந்தமாக மத்திய அரசு வழிகாட்டுதல்களை உருவாக்க வேண்டும்னு உச்சநீதிமன்றம் சொல்லி 2 ஆண்டுகள் கழித்து நீங்கள் எஃப்ஐஆரை லீக் பண்ணிட்டு என்னடா செய்தி போட்டவனோட ஃபோனை சீஸ் பண்ணுறீங்கன்ற கேள்வியை உச்சநீதிமன்றம் நிச்சயம் எழுப்பும். அதுதான் காவல்துறை அதிகாரிகளுக்கு சிக்கல். புரியுதுங்களா? அது சிக்கல் உண்மையிலே. ஏன்னா இந்த மேட்டர் சுப்ரீம் கோர்ட்டில் இருக்குது, அண்ணா பல்கலைக்கழக வழக்கு. அந்த பெஞ்சிலே இது போய் அம்மா ஃபோனை சீஸ் பண்ணி அப்படின்னு கேட்டாங்கன்னா சிக்கல். ஆர்ப்பாட்டம் பண்ணி கத்துனதுனால அதிகாரிக்கு என்ன போகுது? புரியுதுங்களா உங்களுக்கு? ஆஃபீஸர் இருந்தாலும் ஒன்றும் பாதிப்பு இல்லையே. இன்னொன்று, நீங்களும் யாருக்கும் வலிக்காம தானே செய்கிறீங்க. அண்ணாமலை கைது பண்ண துணிவு இருக்கா, ஆண்மை இருக்கா அப்படின்னு தானே கேட்குறீங்க. பட் கோர்ட்டுக்கு போனீங்கன்னா ரியல் சிக்கல். ஆனால் நீதிமன்றத்திற்கு இவர்கள் செல்ல வேண்டுமா என்று கேட்டீர்கள் என்றால் 100% செல்ல வேண்டும். என்ன காரணம் என்றால், நீதிமன்றத்திற்கு நீங்கள் இப்போது போனால்தான் நாளை எப்போதும் இது நடக்காது. புரியுதுங்களா? எப்போதும் இது நடக்கக்கூடாது. சீசர் ஆஃப் நீங்கள் ஒரு போதை மருந்து கடத்துறவன்ட்டு மொபைல் ஃபோனை சீஸ் பண்ணுறதுன்றது ஒரு இஷ்யூ இல்லை. கோர்ட் கண்டுக்காது. அதை
இட் இஸ் பார்ட் ஆஃப் எவிடன்ஸு. ஜேர்னலிஸ்டோட சீஸ் பண்ணும்போது இட் அஃபெக்ட்ஸ் டெமோக்ரஸி. அப்போ சுப்ரீம் கோர்ட்டு உடனடியாக மத்திய அரசை பார்ட்டியாக சேர்த்து நாங்கள் ஏற்கனவே கைட்லைன் ஃப்ரேம் பண்ணுங்கன்னு சொல்லி 2 வருஷம் அது என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்கள் என்று கேள்வி எழுப்பும். அது மட்டும் அல்லாமல் எஃப்ஐஆரை 20 நிமிஷம் பூட்டாமல் வைத்துவிட்டு மொபைல் ஃபோன்களை பறிமுதல் செய்யும் அதிகாரத்தை யார் கொடுத்தது, இதற்கு காரணமான அதிகாரி யார் என்ற கேள்வியை உச்சநீதிமன்றம் எழுப்பும். 1. அப்போது விசாரணை தொடங்குவதற்கு முன்னதாகவே சரியாக எஃப்ஐஆரை லாக் பண்ணல, ஆனால் எங்கள் சைடு லீக் ஆகலைன்ட்டு விசாரணை தொடங்குவதற்கு முன்பே ஒரு அதிகாரி சொல்கிறாரே, அப்போது மீடியா தான் இந்த ப்ரெஸ்ஸை இந்த எஃப்ஐஆரை லீக் பண்ணியிருக்கின்ற கன்க்ளூஷனுக்கு அருண் வந்துட்டார். ரைட்டுங்களா? அப்படி வந்துட்டு மொபைல் ஃபோனை சீஸ் பண்ணும்போது இந்த பறிமுதலுக்கே யார் காரணம் என்றதை உச்சநீதிமன்றம் ஐடென்டிஃபை பண்ணாதா? ஏன்னா எதுக்கு ஸ்டே வாங்கியிருக்காங்க? அருண் மீது நடவடிக்கை எடுப்பதற்கு தான் ஸ்டே வாங்கியிருக்காங்க. இப்போ சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனால் இது ஓப்பன் ஆகுமா? 2 எஃப்ஐஆரில் நீங்கள் விசாரணை முடிச்சிட்டிங்க. முடிச்சதோடு இல்லாமல் எங்கள் சைடு எஃப்ஐஆர் லீக் ஆகல, எவன் ஓட்டி போட்டு டவுன்லோட் பண்ணால் அவன் தான் லீக் பண்ணான்னு சொல்லிட்டு நியூஸ் போட்ட ஜேர்னலிஸ்டோட ஃபோனை நீங்கள் சீஸ் பண்ணுறீங்க. அதுவும் டிஜிபி போய் பார்த்த பிறகு தான் அக்னாலஜ்மெண்ட் மறுநாள் கொடுக்குறீங்க. அப்போது இந்த ஸ்டே லிஃப்ட் பண்ணுறது கூட பாசிபிலிட்டி இருக்குல்ல? அதை சுரேஷ் வேதநாயகமோ அசீஃபோ செய்வார்கள் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? செய்ய மாட்டார்கள். அதுக்கு தான் இந்த ஆவேசம், போலி ஆவேசம். இதை செஞ்சால் தான் உண்மையான பத்திரிகை சுதந்திரம் காப்பாற்றப்படும். நாளைக்கு இது யாருக்கும் ஃப்யூச்சரில் கூட இது நடக்கக்கூடாது. உச்சநீதிமன்றம் ஒரு தெளிவான வரையறைகளை உருவாக்கி உத்தரவு பிறப்பித்து விட்டால் தொட முடியுமா? அந்த பாதுகாப்பை உறுதி செய்கிறது பத்திரிகையாளர் மன்றமாகிய அமைப்பின் கடமை அல்லவா? செய்ய மாட்டாங்க. 2 பேட்டி எடுத்து போடுவாங்க, இப்படி ஒரு ஆர்ப்பாட்டம், அதான் முடிஞ்சிச்சுப்பா அதுதான் அப்படின்னு இந்த விஷயத்தை நீர்த்து போக செய்யும் வேலையைத்தான் இந்த சென்னை பத்திரிகையாளர் மன்றம் செய்திருக்கிறது. ஆர்ப்பாட்டத்தை விட முக்கியமானதாக உச்சநீதிமன்றத்தை அணுகுவது தான் சரியானது என்று நான் கருதுகிறேன். இவங்க செய்ய மாட்டாங்க. சார், இப்போ நம்ம திரும்ப இது பேசுவதன் மூலமாக என்ன இவங்க ப்ரொபகேண்டா பண்ண வாய்ப்பு இருக்குன்னா, பத்திரிகையாளர்களை எல்லாரையுமே தேவையில்லாமல் கிளர்ச்சி பண்ணி விடுறாரு மீண்டும் சவுக் சங்கர் அப்படின்ற ஒரு விஷயம் வர வாய்ப்பு இருக்குது. பத்திரிகையாளர் மத்தியிலேயே அப்படி பொய்யான பிரச்சாரத்தை இவங்க மேற்கொள்ள வாய்ப்பு இருக்குது. இவர் அமைதியாக இருந்தாருன்னா நம்மளுக்கு சிக்கல் இல்லை அப்படின்னு கூட சொல்ல வாய்ப்பு இருக்குது. உச்சநீதிமன்றம் இவங்க போகலன்னா அந்த சில பேரில் நான் ஒரு ஜேர்னலிஸ்டாக நிறைய சேனலில் வேலை பார்த்துருக்கேன்ற அடிப்படையில் என் நண்பர்களும் இருக்கலாம். அவங்க நாளைக்கு பலியாட ஆக்கப்படக்கூடாது அப்படின்றதுக்காக தான் நான் மீண்டும் இந்த கேள்வியை லிட்டரலாக அந்த ஜேர்னலிஸ்ட்டுங்க ஷூஸில் நான் நின்று பார்த்ததுனால தான் இந்த கேள்வியை நான் கேட்டேன். இப்போ ஜெயிச்சு வந்தவங்க எல்லாமே பெருவாரியான மக்கள் நம்பினதுனால தான், நிறைய ஓட்டுகள் விழுந்ததுனால தான் இவங்க ஜெயிச்சு வந்திருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் சங்கம் உச்சநீதிமன்றம் போகிறதுக்கு இவங்க எல்லாரும் நெருக்கடி கொடுக்கணும். ஸோ இவங்க கண்டிப்பாக உச்சநீதிமன்றத்துக்கு போகணுன்னு நான் ஆசைப்படுறேன் சார். இவ்வளோ நேரம் நான் பேசியது, இந்த விஷயங்களையே பேசியது இவர்களை இடித்துரைப்பதற்காக இல்லை. இவங்கெல்லாம் ஒரு பொருட்டே கிடையாது. எவ்வளோ நாள் பேசுகிறேன் அவங்களை பற்றி, கிரைம் செல்வராஜை பற்றி ஏதாவது நான் இவ்வளோ நாள் வாய் திறந்திருக்கேன்? இதெல்லாம் ஒரு பொருட்டே கிடையாது. நான் எப்போவுமே நினச்சிருக்கேன் சார், ஏன் இவ்வளோ விஷயங்கள் வருது, நீங்கள் என்றைக்குமே தன்னிலை விளக்கம் கொடுத்ததில்லை அப்படின்னு சொல்லிட்டு. மக்களுக்கு தெரியுமா யார் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு? இவங்க யாருன்னு மக்களுக்கு தெரியும், நான் யாருன்றதே மக்களுக்கு தெரியும். இதுக்கெல்லாம் விளக்கம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இன்றைக்கி செல்வராஜ் அப்படியே ஒரு பத்திரிகை சொந்தத்துக்காக கொதித்தெழுந்து பேசியதை பார்த்து தான் இதெல்லாம் சொல்லணும்னு தோணுச்சு எனக்கு. அவர் ட்வீட் போட்டது எனக்கு தெரியாதா? இது ஒரு விஷயம் இல்லை. இவ்வளோ நேரம் பேசுவது நீங்கள் உச்சநீதிமன்றம் செல்லுங்கள் என்பதற்காக. இப்போயாவது ரோசம் வரட்டும். இப்போ 4 பேர் சும்மா விட மாட்டான். சேனலில் பேசிட்டேன், இப்போ நான் விளக்கமாக சொல்லிட்டேன், இவங்க போக மாட்டாங்கிறத சொல்லிட்டேன். போனால் காவல்துறை அதிகாரிகள் பாதிக்கப்படுவார்கள், அருண் பாதிக்கப்படுவார், இதுக்காக போக மாட்டாங்கிறத சொல்லிட்டேன். இப்போ அவர்கள் மீது அழுத்தம் கூடும். செய்தி வெளியிட்டு நான் பேசிய பிறகு தானே ஆர்ப்பாட்டம் வரைக்கும் நீங்கள் போனீங்க. இதற்கும் அழுத்தம் கூடட்டும். சென்னை பத்திரிகையாளர் மன்றம், ஏன்னா நீங்கள் சொன்னீங்களே ஒரு 5-6 பேர் ஃபோனை சீஸ் பண்ணியிருக்காங்கன்ட்டு, அவங்களால உச்சநீதிமன்றம் போக முடியாது மாலதி, நான் சொல்லிடுறேன். இப்போ நீங்கள் தான் அதில் ஜேர்னலிஸ்ட், தனிப்பட்ட முறையில் போக முடியாது. சங்கம் போகட்டும், போகணும், சங்கத்தால் போக முடியும். சொல்கிறத வச்சு பார்க்கும்போது அப்படி இருக்கும்போது நீங்கள் எங்களோட பாதுகாப்பை மேக் ஷூர் போகணும்ட்டு. இப்போ இல்லைன்னா போக மாட்டாங்க, இப்போ பேசலைன்னா போக மாட்டாங்க. இப்படி பேசினாலாவது இவர்கள் உச்சநீதிமன்றத்தை அணுகுகிறார்களா அப்படின்றதுக்காக தான் இவ்வளோ நேரம் விரிவாக பேசியது. சார், இன்னும் 2 விஷயம் இருக்குது சார், அது முடிச்சிடலான்னு நினைக்கிறேன். என் மேலே போடப்பட்ட வழக்கு நான் நெறியாளராக வேலை பார்த்தேன் அப்படின்றது ஒரே காரணத்துக்காக போட்டாங்க. ஃபெலிக்ஸ் அவர்கள் மேலே போட்டதை தொடர்ந்து இந்த வழக்கு போட்டிருக்காங்க. ஸோ இதையுமே பத்திரிகையாளர்கள் கண்டிச்சிருக்கணும். ஏன்னா இதை ரொம்ப எளிமையாக இப்போது பொதுவாக எல்லா சேனல்லையுமே வர கெஸ்ட்டோடைய கருத்து இது, எங்களுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு பொறுப்பு துறப்புன்னு ஒன்று பண்ணுவாங்க. அப்படி பண்ணுறது எதுக்காகனா எங்கள் மேலே வழக்குகள் பாயக்கூடாதுன்னு தான். பட் இவங்க ரொம்ப நேர்த்தியாக ஃபெலிக்ஸ் அவர்களையும் மற்ற நெறியாளர்களையும் இந்த மாதிரி இவங்களும் தவறு செய்தவர்கள் தான் அப்படின்னு ஒரு வழக்கை போடுறாங்க. இந்த வழக்குக்கு கூட இது வரைக்கும் பத்திரிகையாளர்கள் யாரும் கண்டனம் தெரிவிக்கலை. உங்கள் மீதெல்லாம் வழக்கு போடுவதை அவர்கள் நேற்று வரை கொண்டாடி கொண்டிருந்தார்கள் என்பது ஏன் உங்களுக்கு புரியவில்லை? இது அவங்களுக்கும் தான் சார் போகும். இன்னைக்கு போயிடுச்சு, அதனால தான் இன்னைக்கு கத்துறாங்க.
ரெண்டாவது விஷயம் சார், அதே மாதிரி ஜிஆர் சுவாமிநாதன் அவர்கள் வந்து ஒரு தீர்ப்பு சொல்லியிருக்காரு. என்னன்னா வந்து நீங்கள் எஃப்ஐஆர் வேணால் போட்டுக்கோங்க, இது ஏன் நீங்கள் கைது செய்கிறீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுவும் எல்லா பத்திரிகையாளர்களுக்குமான கருத்து தான், அவங்களுக்குமான சேர்த்தான தீர்ப்பு தான். இதையும் அவங்க கேரி பண்ணல. வருங்காலத்தில் வந்து இந்த மாதிரி பத்திரிகையாளர்கள் சுதந்திரத்துக்கு ஒரு சார்பான ஒரு தீர்ப்பு வரும்போதும் தவறுகள் நடக்கும்போதும் அவங்க சுட்டி காட்டணும், இதெல்லாம் அவங்க செய்தியாக்கணும்னு நான் விரும்புகிறேன் சார். இல்லைம்மா, அது யாரு இது சம்மந்தப்பட்டவங்க யாரு அப்படின்லாம் பார்க்காம இதை பண்ணணும். அப்படிதான். அது பத்திரிகையாளர்களாக இருந்தால் அதை செய்வார்கள், திமுக உடன்பிறப்புகள் அதை செய்வார்கள் என்று இன்னும் நீங்கள் எப்படி நம்பிக்கொண்டிருக்கிறீர்கள்? செய்ய மாட்டாங்க. ஸோ திமுக உடன்பிறப்புகளா யோசிக்காம பத்திரிகையாளர்களாக சிந்திக்கணும்னு ஆசைப்படுறேன் சார். அதுக்கு இவங்க இந்த ஆட்சி மாறினாதான் இவர்கள் பத்திரிகையாளர்களாக மாறுவார்கள் என்பதில் எனக்கு துளியும் சந்தேகம் இல்லை. எனக்கு இவங்களோட 4 வருஷமாக இவங்களோட நடத்தைகளை எல்லாம் பார்த்து ஒருத்தரும் என்கிட்ட பேசுறது இல்லை. இப்போ எல்லாம் பார்த்து வெறுத்துட்டேன். நான் எல்லாம் மனுஷங்களான்ற அளவுக்கு எனக்கு வெறுத்து போச்சு. இவ்வளோ நடக்குது, எதிர்கட்சியே போட்டு இன்னும் நோண்டிக்கிட்டு இருக்குது. ரெட்டையில் முடக்குவாங்களா முடக்க மாட்டாங்களா? விஜய் என்ன பண்ணிகிட்ருக்காரு? விஜயோட முதல் ஆண்டு முடிஞ்ச உடனே விஜய் பாஸ் ஆகி விட்டாரா, ஃபெயில் ஆகி விட்டாரா? இதில் ஏதோ ஒரு ஆங்கில செய்தித்தாளில் தான் ஒரு கட்டுரை பார்த்தேன். விஜய் ஈரோடு கிழக்கில் போட்டியிட்டிருக்க வேண்டும், போட்டியிட்டு தோப்பார். சரியா? ஜெயிக்க முடியுமா? நாம் தமிழர் போட்டியிட்டதுக்கு இது ஓட்டுக்கு 300 ரூபா கொடுத்துனுக்குறாங்க. ரைட்டா? போட்டிட்டு தோல்வியை உறுதி செய்வார்கள். ஓகேவா? இந்த உங்கள் அறப்போர் தான் போய் எங்கள் மல்லு கட்டிகிட்டு இருக்காங்க, சொல்லி வச்சு கொடுக்குறாங்க. அறப்போரில் அவர் சொல்லிட்டு இருக்காரு, இந்த பணம் பட்டுவாடா செய்தால் இந்த நம்பர் கூட, அந்த ஃபோன் எடுக்கிறதே இல்லையா. ஸோ நான் கடந்த ஈரோடு இடைத்தேர்தலில் போய் நேரடியாக பார்த்தேன். ஜெயிக்க மாட்டாங்க. ஜெயித்த உடனே தோற்று விட்டார். ஒரு ஒரு அப்ரோச்சு ஃபேராக இருக்க வேணாமா? இவர்களுக்கு அதெல்லாம் இருக்காது, அது கிடையாது. ஊடகங்களை இவர்கள் திராவிட முன்னேற்ற கழகம் மொத்த ஊடகங்களையும் ஊடகவியலாளர்களையும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் உறுப்பினர்களாக ஆக்கி 4 வருடங்கள் ஆகிவிட்டது. மூத்த பத்திரிகையாளர் மணி அவர் சொல்லியிருந்தாரு, இந்த மாதிரி ஒரு டிபேட்டில் 3 பேர் வந்து பத்திரிகையாளர் அரசியல்வாதி அப்படின்லாம் சொல்லிட்டு வருவாங்க. அப்படிதான். அதனால்தான் தொலைக்காட்சி விவாதங்கள் அப்படி நடப்பதால் தான் உண்மையான அரசியல் செய்திகளை தேடி மக்கள் யூடியூப் பக்கம் வந்து வெகு நாட்கள் ஆகிவிட்டு, அவர் எது பேசினாலும் அவர் பணம் வாங்கிட்டாருன்னு சொல்லிட்டு உடனே கிளப்பி விட்டுறாங்க சார். தெரியுதா? ஒரு அண்ணன் மணிலாம் இந்தியா டுடே, தமிழ் இந்தியா டுடே காலத்திலேருந்து தெரியும், இங்கே நேற்று பேசியவர்களுக்கும் தெரியும். அப்போது திரு மணி அவர்களை இந்த டிஎம்கே ஈகோ சிஸ்டம் கடுமையாக விமர்சனம் செய்வது, அதை எவனாவது கண்டிச்சானா? சங்கர உடுப்பா. மணி உங்கள் எல்லாருக்குமே நண்பர் தானே. இன்னும் சொல்ல போனோன்னா உங்கள் எல்லாரையும் விட சீனியர் மணி இல்லையா? அது கண்டிச்சிங்களா நீங்கள்? வேடிக்கை தானே பார்க்குறீங்க. அவர்கிட்ட ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க, என்னண்ணே உங்களை பிடித்திட்டுறாங்க தெரியுமா? சவுக்கு சங்கர் அவர்களை கெட்ட பேர் உருவாக்கியாச்சு. ஸோ அவருடைய ஃப்ரெண்டு மணி அப்படின்னு சொல்லிட்டு நரேட்டிவ் செட் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. இதில் எல்லாமே இவர்கள் தோல்வி அடைவார்கள் மாலதி. இன்றைக்கி அம்பலப்பட்டு போய் நிற்கிறாங்க. இது உண்மையிலேயே மக்கள் அமைதியாக தான் இருந்தாங்க. இவங்க நேற்று இந்த ஆர்ப்பாட்டம் பண்ணி இவங்களே போய் நடுவில் நின்ட்டாங்க. எல்லா பக்கமும் கல்லடி விழுது. இவங்களோட பே மாஸ்டர்ஸும் கல்லெடுத்து அடிக்கிறாங்க. அதனால் மக்களிடையே உண்மை என்றாவது ஒரு நாள் வெல்லும். பொய் அரங்கேறினாலும் நீண்ட நாள் அது நிற்காது. மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அந்த நம்பிக்கையில் தான் நான் வேலை செஞ்சிட்ருக்கேன். நான் இவங்கெல்லாம் இவ்வளோ அவதூறுகளையான நீங்கள் சந்திக்காத அவதூறா? ஏன் உட்காந்து பேசிகிட்ருக்கீங்க? மக்கள் யாருன்றது உங்களுக்கு தெரியும். மக்களுக்கு நாம் யார், இவர்கள் யார் என்பதும் தெரியும். அதுதான் எனக்கு நம்பிக்கை. எனக்கு இவ்வளோ அவதூறுகள் வந்தோம்னா எனக்கு கூட நிறைய பேர் கேட்டுங்க, என்ன நீங்கள் உங்களுக்கு உண்மை எங்களுக்கு ஜனங்களுக்கு தெரியுங்க. எவ்வளோ நாள் நீங்கள் மாட்டிக்கிட்டீங்களா? நாம் திருப்பி நம்மை கைது செய்த பிறகும் நாம் பேசும்போது மக்கள் தொடர்ந்து ஆதரவு தருகிறார்களா? நீங்களும் யூடியூப் சேனலில் பல யூடியூப் சேனலில் வேலை பார்த்தவங்க தான். இவ்வளோ ஈஸியாக மக்கள் இப்போ நம்ம போடுற வீடியோவை உண்மை இல்லைன்னா பார்ப்பாங்க. நீங்கள் நம்புறீங்களாம்மா? அத்தனை எளிது கிடையாது மக்களின் நம்பிக்கை பெறுறது. நமக்கு தொடர்ந்து புது சேனல் ஆரம்பித்தாலும் ஆதரவு வருதா? அதுக்கு நம்ம உண்மையை பேசுகிறதுனால இதை பற்றிலாம் கவலைப்படாதீங்க. மக்களுக்கு நாம் யார் என்பது தெரியும். மக்கள் ஆதரவு தொடர்ந்து நம்மோடு தான் இருக்கும். நாம் உண்மையை சார்ந்து நிற்கிறோம், உண்மையை பேசுகிறோம், மக்களுக்காக பேசுகிறோம், திமுகவினருக்காக பேசலை. மக்களுக்கு தெரியும். அதனால தான் நமக்கு தொடர்ந்து ஆதரவு. அதனால் என்றைக்கும் உண்மையை பேச தயங்கக்கூடாது. நீங்கள் கூட சொல்லியிருக்கீங்க, இதை பேசாதீங்க அதை பேசாதீங்கன்னு. நான் அதெல்லாம் இல்லை, பேசணும்னு நான் சொல்லியிருக்கேன். ஏன்னா மக்கள் ஆதரவு நமக்கு இருக்குன்றது எனக்கு தெரியும். அதனால தான் நான் இதுக்கெல்லாம் கண்டு கவலையே படுறதில்லை. எத்தனை அவதூறு வந்தாலும் கவலையே பட மாட்டேன். சொல்லிட்டு போ. சரி, நீங்கள் சொல்லிட்டதுனா நான் சொல்கிறேன், இது பேசாத அது பேச. இது என்ன சொல்லியிருக்கேன்னா வந்து சரி போலீஸ் சம்மந்தமாக எதுவும் பேச வேணாம். ஏன்னா அது போலீஸால் தான் இன்றைக்கி நாட்டில் நடக்கிற பிரச்சனைக்கால அத்தனை பிரச்சனைகளுக்கும் பெரும்பாலான பிரச்சனைக்கான போலீஸ்மா. ஸோ உங்களுக்கு அதிகமாக பிரச்சனை வந்து போலீஸ் தொடர்பாக பேசுகிறதுனால அதெல்லாம் வந்தால் சமாளிக்கலாம். நீதிமன்றங்கள் இருக்கிறது. நீதிமன்றங்கள் நம்மை கைவிடாது. கொஞ்சம் தாமதமாகும். நீதிமன்றங்கள் ஒரு நாளும் நம்மை கைவிடாது. கவலையே படக்கூடாது.
இவர்கள் போட்ட குண்டர் சட்டத்தை வாபஸ் வாங்கிட்டு ஓடுனாங்க, பார்த்தீங்களா இல்லையா? இன்னும் 3 மாதம் சிறையில் வைக்கலான்னு தானே அவசர அவசரமா ஏற்பாடை திருடிட்டு கைது பண்ணாங்க. இல்லை, கைது பண்ணிட்டு திருடினாங்க. ஓகே, கொஞ்சம் மாற்றி சொல்லிட்டேன். நீ ஜிஆர் சுவாமிநாதன் வடிவில் நீதி கிடைத்ததா இல்லையா? அதில் இன்னொரு 2 நாள் உள்ள வைக்கலான்ட்டு ட்ரை பண்ணாங்க. இன்னைக்கு உட்றியா இல்லையான்ட்டு ஆர்டர் திருப்பி போட்டாங்களா? நீதிமன்றங்களுக்கு ஏன் கவலைப்படுறீங்க? அதான் சார், வெள்ளிக்கிழமையே வந்துருச்சு போல இருக்குல்ல. வெள்ளிக்கிழமை வந்த உத்தரவை திங்கட்கிழமை வரை தாமதப்படுத்தி திங்கட்கிழமை விடக்கூடாதுன்ட்டு டிலே பண்ணாங்க. திங்கட்கிழமை மதியம் மீண்டும் நீதிபதி திரு ஜிஆர் சுவாமிநாதன் அவர்கள் ஒரு உத்தரவை பிறப்பித்து திங்கட்கிழமை மாலை விடுதலை ஆனார். அதெல்லாம் நம்பிக்கை இழக்கக்கூடாது, எல்லாம் கவலையெல்லாம் படக்கூடாது. தெம்பாருங்க, பார்த்துக்கலாம். மக்கள் ஆதரவு இருக்குது. நீதிமன்றங்கள் நம்மோடு துணை நிற்கும். நீதிமன்றங்கள் நம்மோடு இல்லை, உண்மையின் பக்கம் நிற்கும். நாம் உண்மை சார்ந்து நிற்கிறோம். மக்கள் ஆதரவு என்றைக்கும் இருக்குது. அவ்வளோதான், கவலைப்படக்கூடாது. ஸோ பல்வேறு விஷயங்களை பேசணும். உங்களுடைய தகவல்களுக்கும் கருத்துக்களுக்கும் நன்றி சார். நன்றி.